ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. காலை சூரியன் பூமியை தொட நீர்நிலைகள் கண்ணடித்தன. பறவைகள் பயணம் துவங்க வயல்களில் பச்சை கதிர்கள் கையசைத்தன. வேறுபாடின்றி அனைவரையும் தாளாட்டத் தொடங்கியது கம்யூனிச தென்றல். அந்த சின்ன கிராமம் கொஞ்சம் தாமதமாய் எழுந்திருந்தது. வேப்பங்குச்சி ஒடித்து பல் துளக்கியது. பித்தளை செம்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு புதர் மறைவிற்கு போனது. மாடுகள் எழுப்பப்பட்டு வண்டியில் கட்டப்பட்டன. டீ குடித்துவிட்டு காதோரம் பீடியுடன் வேட்டி மடிப்பில் புகையிலையுடன் கலப்பை தோளில் சுமந்து வயலை நோக்கி வெறும் காலுடன் உழவர்கள் நடந்தனர். குடிசைகளின் உச்சந்தலையில் எரித்திருந்து சேவல்கள் கத்தின. வாசல்களில் சாண நீர் தெளித்து மடக்கி அமர்ந்து கோலம் வைத்தனர். இடுப்பில் குடம் சுமந்து தோளில் துவைக்க வேண்டிய உடுத்த வேண்டிய துணிகள் சுமந்து தூக்க கலக்கத்தில் பெண்கள் ஆறு நோக்கி நடந்தனர். மல்லி, இன்னைக்கு கிணத்துக்கு போகலாமா? வாடி. அடியாத்தி, ஊர் கடைசியில இருக்கு. அவ்வளவு தூரம் யார் நடக்கிறது? தினைக்கும் தான் ஆத்துல குளிக்கிறோமே. அட வாடி, நேரமாயிடும். ஆத்தா திட்டும். அதெல்லாம் திட்டாது, நான் தான் இட்டாந்தேன்னு சொல்றேன். அங்க இந்த ஆம்பளை பசங்க தொந்தரவு இருக்காது. சுதந்திரமா குளிக்கலாம். சரி, அப்பன்னா வெரசா நட. வயல்கள் நடுவில் ஒற்றையடி பாதையில் நடந்து மாந்தோப்புகளை கடந்து ஊர் எல்லை காவல் தெய்வத்தின் ஆஸ்பெட்டாஸ் வைந்த சின்ன கோவிலை தாண்டி அந்த பெரிய சதுர வடிவ பழைய கிணற்றை நோக்கி அவர்கள் நடந்தார்கள். கிணறு விளிம்புகள் சிதைந்திருந்தது. உள்ளே தெளிவில்லாத தண்ணீர். பக்க சுவர்களில் அங்கங்கே தாவரங்கள். வளைவாய் இறங்கி செல்லும் படிகளின் ஓரங்களில் பாசி. மல்லி, நீ படி வழியா இறங்கு. நீ இங்கிருந்து குதிக்க போற. வேணாண்டி, கல்யாணத்துக்கு தயாரா இருக்க. அடிக்கடி பட்டுடும். இந்த முரட்டுத்தனம் எல்லாம் வேணாம், பேசாம இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி குளிக்கிற சுகம் கிடைக்குமா? சொன்னா கேட்க மாட்டியே. எப்படியோ போ. மல்லி படிகளில் ஜாக்கிரதையாக இறங்கு. தோழி தாவணியை இடுப்பில் சொருகி கொண்டு குடத்தை ஓரமாக வைத்துவிட்டு 1 2 3 என்று முழங்கால் வரை பாவடை விரிய உள்ளே குதித்தாள். சில வினாடிகள் கழித்து மேலே வந்தவள் ஆ ஆ என்றாள். படியை நோக்கி திணறினாள், தத்தளித்தாள். ஏ என்னாச்சு? மல்லி கை கொடுத்து அவளை படிக்கு இழுத்து அமர்த்த தன் வலது காலை காட்டினாள். சரியாய் உள்ளங்காலில் எதுவோ கிழித்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. சொன்னேனே, கேட்டியா? கண்ணாடியோ எதுவோ கிழிச்சிருக்கு பாரு. துண்டை நீரில் நனைத்து அவள் காலில் இறுக்கி கட்டினாள். கட்டிவிட்டு நிமிர்ந்து கொலுசு எங்கடி என்றாள். ஐயோ, உள்ள விழுந்துருச்சு போல இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? நகரு, நான் உள்ளார போய் தேடி பாக்குறேன். கொலுசை தொலைச்சிட்டு காயம் வேற பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனா செத்தேன். நீ இப்படி உட்காரு, நான் முங்கி தேடி பார்க்கிறேன். மல்லி நீருக்குள் மூழ்கினாள். தம் பிடித்து கொண்டு கைகளை துளாவினாள். தரை தொட்டாள். கைகளை செலுத்தி தேடினாள். கல்லும் மண்ணும் தட்டுப்பட்டன. மேலே வந்தால் மூச்சு விட்டாள். கிடைச்சதா? இன்னும் இல்ல, பதறாம பார்க்கலாம் இரு. மறுபடியும் நீரடியில் காணாமல் போனாள். மீண்டும் துளாவினாள், அலசினாள். இந்த முறை கைக்கு ஏதோ தட்டுப்பட்டது. கையால் பிடிக்கிற மாதிரி எதுவோ. கொலுசு இல்லை. அதை எடுத்துக்கொண்டு மேல் பரப்புக்கு வந்து கைகளை வெளியே எடுத்து பார்த்து பதறினாள். அது 3/4 அடி நீளத்தில் பளபளத்த கத்தி. என்னடி இது? படியை பிடித்து கொண்டு மிதித்த மல்லி, தெரியலையே, இவ்வளோ பெரிய கத்தி எப்படி தண்ணிக்குள்ள வந்துச்சு? இதான் என் காலை கிழிச்சிருக்கு. பார்த்தா பலன் இருக்கிற கத்தி மாதிரி தெரியலையே. நீ வேற, இவ்வளோ பெரிய முரட்டு கத்தியாலையா பலன் இருக்குவாங்க? நம்ம வேலுச்சாலி அண்ணன் இடுப்புல வச்சிருக்குமே, அது மாதிரி இருக்கு. சரி, நீ ஓரமா குழி, நான் கொஞ்சம் நீச்சல் போடுறேன். மல்லி கத்தி எடுத்து பகுதிக்கு நேரே மூளையை நோக்கி நீந்தினாள். என் கொலுசு கிடைக்கலையே. இன்னும் ஒரே ஒரு தடவை பாரு. மல்லி, மூச்சு வாங்குதுடி. சரி, இதான் கடைசி தடவை. இப்பவும் கிடைக்கலன்னா ஆளை விட்டுடு. என்ன போட்டு தொல்லை பண்ணக்கூடாது. மல்லி எதிர்மூளை பகுதியில் மூழ்கி தரைமட்டம் சென்று தடவினாள். இந்த முறை அவள் கைக்கு ஒரு கயிறு தட்டுப்பட அந்த கயிற்றின் முனையை நோக்கி கையை கொண்டு சென்ற பொழுது ஒரு பெரிய பாறாங்கல்லுடன் அந்த கயிறு கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். கல்லை தவிர மற்றொரு முனை அவள் கையை இழுத்தது. இப்பொழுது அவள் உடம்பில் எதுவோ மிருதுவாக தட்டுப்பட்டது. இவள் கைப்பட்டு கல்லில் சுற்றின கயிறு தளர்ந்து வெளிப்பட எதையோ அபாயகரமாய் உணர்ந்த மல்லி அவசரமாய் நீர்ப்பரப்புக்கு வந்து நீந்தி படிக்கு வந்து மூச்சு திணறினாள். உள்ள 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 என்னடி? புரியல. என் மேல எதுவோ மோதிச்சு. கைத்தால கல்லுல கட்டி போட்டிருக்காங்க. என்னடி உளர்ற? இவள் கேள்விக்கு பதிலாக அந்த இடத்துக்கு கீழே என்று இவள் மூழ்கின இடத்தை சுட்டிக்காட்டி கை நீட்டியதை நிறுத்தினாள். அவள் மேற்பரப்பில் மெதுவாக வந்து மிதந்தது அந்த பிணம். பகுதி 2.
மணிவண்ணன் சென்னை எழும்பூர் ஸ்டேஷன் முகப்பில் சைக்கிளை நிறுத்தி பூட்டினான். அணிந்திருந்த காலர் வைத்த சிவப்பு பனியனை கீழே இறக்கிவிட்டான். பேண்ட் பின் பாக்கெட்டில் இருந்து கையடக்க சீப்பு எடுத்து கொஞ்சம் கலைந்திருந்த தலையை சீவிக்கொண்டான். உள்ளே நுழைந்து பிளாட்பாரம் டிக்கெட் வாங்கி கொண்டு நடந்தான். பிரயாண களைப்புடன் பிரயாண உற்சாகத்துடனும் பயணிகள் பெட்டிகள் சுமந்து நடந்தார்கள். போர்ட்டர்கள் அங்கங்கே பேரம் பேசிக்கொண்டு டிராலி தள்ளி கொண்டிருக்க புத்தக நிலையத்தில் காலை செய்தித்தாள்களும் புத்தக பத்திரிகை மனம் கமல அடுக்கப்பட்டிருந்த வார இதழ்களும் பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருந்தன. அறிவிப்பு சத்தம் கேட்டு மணிவண்ணன் கவனித்தான். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் 15 நிமிடம் தாமதமாக எழும்பூர் வந்து சேரும். அறிவிப்பு மொழி மாற்றம் செய்யப்பட்டது. மணி கை கடிகாரம் பார்த்து கொண்டான். ஒரு தனிமையான சிமெண்ட் பெஞ்சை நாடி சென்றான். அமர்ந்து கொண்டு தன்னை சுற்றிலும் நிகழ்ந்த பரபரப்பான காலை நேர இயக்கங்களை சுவாரஸ்யமாக கவனித்தான். சட்டைப்பையிலிருந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக்கொண்டு நிதானமாக புகைத்தான். ரயிலின் 15 நிமிட தாமதம் அவனுக்கு எரிச்சலை தரவில்லை, மாறாக சின்ன சந்தோஷத்தை தான் தந்திருந்தது. இப்படி அமைதியாக அமர்ந்து சுகமாக புகைப்பிடிக்க முடிந்திருக்குமா? இவன் அருகில் வந்து அமர்ந்த பெரியவரிடம் பத்திரிகை கடன் வாங்கி படித்தான். மறுபடியும் சுருக்கம் இல்லாமல் மடித்து திரும்ப கொடுத்து நன்றி சொன்னான். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் எழும்பூர் வந்து சேரும் என்கிற அறிவிப்பை கேட்டதும் இழந்து கொண்டான். தூரத்தில் ரயிலின் தலையை இப்பொழுது காண முடிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைக்கு உடல் முளைத்து ஒவ்வொரு பெட்டியாக காட்சிக்கு வந்தது. அழகாக இருந்தது. ரயிலும் யானையும் எத்தனை முறை பார்த்தாலும் அலுப்பே தராது. ரயில் வேகம் குறைந்து பிளாட்பாரத்திற்குள் வந்து நின்றதும் உடனே ஒரு பரபரப்பு ஒவ்வொரு பெட்டி வாசலிலும் ஏற்பட்டது. மணிவண்ணன் தேடினான். சின்ன ரிசர்வ் பெட்டியை கண்டுபிடித்து நெருங்கிய போது அதன் வாசலில் ஒரு பெரிய சூட்கேஸ் தோளில் ஒரு தோல்பையுடன் இறங்கினவனை பார்த்து உற்சாகமானான். ஆனந்த், சென்னை மாநகரம் உன்னை வரவேற்கிறது, வா என்று அவனிடம் இருந்து ஒரு பெட்டியை வாங்கி கொண்டு, பிரயாணத்துல தூங்குனியா இல்லையா, கண்ணையே இப்படி சிவந்திருக்கு என்று உரிமையுடன் ஒரு கையை அவன் தோள்மேல் போட்டுக்கொண்டு நடந்தான் மணி. ஒரு பொட்டு தூக்கம் இல்ல மணி என்று ஆனந்த் உயரமாக இருந்தான். நீல முகம், அடர்த்தியான புருவம், மேலுதொட்டை கிட்டத்தட்ட மூடும் அளவிற்கு புஷ்டியான மீசை, உப்பின கன்னங்களில் 1-2 பருக்கள், தலையை தூக்கி பம் என்று வாரியிருந்தது. முகத்திற்கு ஒரு அழகு சேர்த்திருந்தது. கையில் செப்பு காப்பு அணிந்திருந்தான். ஏன் தூக்கம் இல்ல? கெட்ட கனவா? தூங்குனாதானே கனவு வரும். எனக்கு மேல் பர்த்து கிடைச்சிச்சு. லக்கேஜ் பூரா கீழே வச்சிருந்தேன். இந்த காலத்துல யார நம்புறது? எவனாவது இறங்க போறப்போ சேர்த்து எடுத்துக்கிட்டு இறங்கினாலும் யாரு கேட்க போறாங்க? நல்லா பயந்தப்போ. ஊர்ல எல்லாரும் நலமா? அம்மாவுக்கு தான் மூச்சு தொந்தரவு, தினம் வைத்தியம்தான். தங்க கல்யாணம் என்னாச்சு? பார்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு எப்போ? எனக்கு என்ன அவசரம், இப்பதானே வேலையே கிடைச்சிருக்கு. கடிதத்துல வேலைன்னு எழுதியிருந்த, என்ன வேலைன்னு எழுதல. எங்க வேலை, எப்போ சேரணும், என்ன சம்பளம்? சிவா சிட்பண்ட்ஸ் தெரியுமா? தெரியுமாவா? நகரத்துல அதான் புகழ் வாய்ந்த சிட்பண்ட்ஸ். கிட்டத்தட்ட 50 வருஷமா நல்ல முறையில நடத்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய கிளை இருக்கு. நாணயமான நிறுவனம். அங்கதான் வேலை. கணக்கு வேலை தான். சேர்றப்போ 3000 ரூபாய் பாதுகாப்பு தொகையா கட்டணும். நான் நாளைக்கு சேர்றேன். பணம் கொண்டாந்துருக்கியா? அம்மாவோட சங்கிலி பணமா மாறிடுச்சு. என்ன சம்பளம்? 700 ரூபாய். அப்புறம் கொஞ்சம் சலுகைகள். தனிநபருக்கு போதும், குடும்பம்னா கொஞ்சம் திணறும். நமக்கு தேவைப்படுற சம்பளத்தை தர்றதுக்கு யாராச்சும் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுறாங்களா என்ன? 4 வருஷம் வேலை இல்லாம பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இது போதும் எனக்கு. ஸ்டேஷன் வாயிலை நெருங்கி டிக்கெட் பரிசோதகரிடம் டிக்கெட்டை கொடுத்து விட்டு வெளியே வந்தார்கள். மணி சைக்கிளின் பின்பக்கம் தோள்பையை மாட்டிவிட்டு வண்டியை தள்ள ஆரம்பித்தான். கூடவே நடந்தான் ஆனந்த். உனக்கு வாழ்க்கை எப்படி போகுது மணி? ரொம்ப சுவாரஸ்யமும் இல்ல. பள்ளிக்கூடம் இல்லாத தினங்கள்ல தான் கொஞ்சம் போர் அடிக்கும். நல்ல சினிமாவா இருந்தா பாப்பேன். நல்லா தூங்குவேன். பொழுது போயிடும். எனக்கு இங்க நண்பர்களே கிடையாது. நல்ல வேலை நீ வந்துட்ட. இனி கொஞ்சம் பொழுது சுவாரஸ்யமா போகும். மணி, சும்மா நேரடியா சொல்லிடு. நான் உன் கூட தங்குறதுல உனக்கு சிரமம் எதுவும் இல்லையே? என்னடா சிரமம்? சந்தோஷம்தான். பேச்சு துணைக்கு ஒரு ஆள், அதுவும் நண்பனே அமையிறப்போ என்ன சிரமம்? உன்னோட அறைக்கு எவ்வளவு வாடகை தர்ற? 100 ரூபாய். கொஞ்சம் அநியாயமான வாடகை தான். அந்த அறைக்கு 50 ரூபாய்க்கு மேல கொடுக்க யோகிதை இல்லை. ஆனா வேற வழி இல்லை. வேற ரூம் கிடைக்கிறது கஷ்டம். இனிமே வாடகைய நம்ம 2 பேரும் பகிர்ந்துக்கலாம் மணி. என்ன 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 அப்படி கணக்கு பாக்குறவன் நினைச்சியா? இல்ல, நீ மறிக்காத. அதுதான் நியாயம். எங்க சாப்பிடுற? பக்கத்துல ஒரு மெஸ் இருக்கு. மாசம் 150 ரூபாய். சரி, அங்கேயே நானும் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் சைக்கிளை தள்ளு, ஒரு தம் அடிச்சுக்கிறேன் என்று ஆனந்திடம் வண்டியை கொடுத்து விட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான் மணி. முந்தையெல்லாம் எப்போவோ ஒரு தடவை சிகரெட் குடிப்ப,
இப்ப என்ன சட்டையில பாக்கெட் வச்சிருக்க? வளர்ச்சிதான். ஏய் நழுவாத. ஒரு வாத்தியாரே சிகரெட் பிடிச்சா அப்புறம் மாணவர்களுக்கு உன் மேல எப்படி மதிப்பு வரும்? அட போடா. எந்த பிராண்ட் சிகரெட் குடிச்சா போதை அதிகமா இருக்கும்னு நமக்கு சொல்லுவாங்கடா பசங்க. இப்ப எல்லாம் ஒரு வார்த்தை அதட்டி பேச முடியாது. கையில பெரம்பெல்லாம் எடுக்கவே முடியாது. யாரையாச்சும் அடிச்சா அவ்வளவுதான். யோ, உன்னை பள்ளிக்கூடத்துக்கு வெளியே பாத்துக்கிற வாயாம்பா. தூரத்துல நின்னு கல்லால் அடிப்பான். உனக்கு பள்ளிக்கூட நேரம் என்ன? காலையில 9:30 இருந்து 1 மணி, அப்புறம் மத்தியானம் 2ல இருந்து 4:30. இது பள்ளி நேரம். எனக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி டைம் டேபிள் அமையும். சில தினங்கள் மத்தியானத்துக்கு மேல எனக்கு வகுப்பே இருக்காது. என்ன செய்வ அப்போ? வேலையா இல்ல. பரீட்சை பேப்பர், கட்டுரை நோட்டுன்னு ஏதாச்சும் திருத்துற வேலை இருக்கும். சாயங்காலம் டியூஷன் வகுப்பு ரூம்லயே எடுப்பேன். 4-5 மாணவர்களுக்கு. தனி வருமானமா? சிகரெட், சினிமான்னு தனி செலவுகளுக்கு உபயோகமாகுதே. உன் பள்ளியில ஆண்கள் பெண்கள் 2 பேரும் உண்டா என்ன? இருந்தாதான் பரவாயில்லையே. ஆண்கள் பள்ளி, ஓவிய டீச்சர் 1, தமிழ் டீச்சர் 1. ஆக 2 பொம்பளைங்க தான் பள்ளியில. தமிழ் டீச்சர் சுபா. கொஞ்சம் கொஞ்சம் கண்ணடிக்கிற மாதிரி இருப்பாங்க. பாவி, கண்ணடிச்சியா? சந்தர்ப்பம் அமையல. இனிமேதான் முயற்சி பண்ணணும். பாடம் போதிக்கிற வாத்தியாரா நீ? உருப்பட மாட்ட. வாத்தியார்னா அவன் என்ன ஜடமா? பேசிக்கொண்டே அவர்கள் 1/2 மணி நேரம் நடந்து புரசைவாக்கம் நெடுஞ்சாலை வந்து மில்லர் தெரு வந்தார்கள். அதில் ஒரு சந்தில் நுழைந்து சின்ன அரசமரம் நின்ற ஒரு ஓட்டு வீட்டின் வாசலில் சைக்கிளை நிறுத்தி பெட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள். திண்ணையில் அமர்ந்து சட்டையில் பட்டன் தைத்து கொண்டிருந்த மெலிந்த தேக பூணல் அணிந்தவர் கேட்டார். என்னப்பா மணி, இதானா நீ சொன்ன தோஸ்து? ஆமாங்க. நல்லா இருக்கட்டும், போங்கப்பா. உள்ளே நுழைந்து முற்றம் அருகே வலதுபுறத்தில் இருந்த அறையின் கதவை திறந்தான் மணி. அவர்தான் வீட்டுக்கு சொந்தக்காரரா? ஆமா. வேற யாரெல்லாம் இருக்காங்க வீட்ல? யாரும் இல்ல, அவர் மட்டும்தான். பையங்க 2 பேர் பம்பாயிலையும் லக்னோவிலையும் வேலை இருக்காங்க. பொண்டாட்டி இறந்தாச்சு. வீட்டை வித்துட்டு வாங்கப்பான்னு பசங்க கூப்பிடுறாங்க. இவருக்கு பிடிவாதம். சாகுற வரைக்கும் இதே வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. வருமானம்? பேங்க்ல பணம் போட்டிருக்காரு. அதுல வட்டி வருது. இந்த ரூம் வாடகை வருது. அவ்வளவுதான். கடைசி காலத்துக்கு அது போகுமே. சரி, உள்ள வா. இதுதான் நம்ம சாம்ராஜ்யம். உள்ளே வந்த ஆனந்த் அறையை நிதானமாக பார்த்தான். வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்களில் சுத்தம் இருந்தது. ஒரே ஒரு தின காலண்டரும் ஒரு இயற்கை காட்சி படமும் மாட்டப்பட்டிருந்தது. பாய் ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. 2 மோடாக்கள், ஒரு பலவீனமான மேஜை, அதன் மேல் நிறைய நோட்டு புத்தகங்கள், நைலான் கயிற்றில் கொடி கட்டி அதில் ஈர துணிகள் தொங்கின. கண்ணுக்கு வெளியே கிணற்றடி தெரிந்தது. அந்த கிணத்துலதான் குளிக்கணுமா மணி? ஆமா, நல்ல தண்ணி கிணறு. இந்த தெரு பூரா கார்பரேஷன் குழாய நம்புறதே இல்ல. இங்க வந்துதான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. நமக்கு தண்ணி கஷ்டம் கிடையாது. முதல்ல குளிச்சிடுறியா? ஆமா, குளிச்சுட்டு கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும். ஷூவுக்கு பாலிஷ் பண்ணணும். எனக்கு பள்ளிக்கு நேரம் இருக்கு, வா. இதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போறேன். கொஞ்ச நேரத்தில் ஆனந்த் மணியுடன் உற்சாகமாய் அறையை விட்டு வெளியே நடந்தான். சற்று தள்ளி ஒரு தனி வீட்டின் முகப்பில் வீடு வாடகைக்கு விடப்படும் என்கிற போர்டு படித்து, ஏன் மணி, இந்த மாதிரி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தா என்ன? சௌகரியமா இருக்குமே நமக்கு என்றான். நான் விசாரிச்சுட்டேன். 250 ரூபாய் வாடகை. நாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராதுன்னு வந்துட்டேன். அவ்வளவு வாடகைனா கட்டுப்படி ஆகாதுதான். வா, இதான் நான் சொன்ன மெஸ்ஸு. முதல்ல டிஃபன் சாப்பிடலாம். நிலை இடிக்கும், கொஞ்சம் குனிஞ்சு வா. குனிந்து அந்த மெஸ்ஸுக்குள் நுழைந்தான் ஆனந்த். பகுதி 3. சொல்லு, உண்மையை சொல்லு. சத்தியமா நான் திருடங்களையா? நான் திருடலங்க ஐயா. சாதாரணமா கேட்டா ஒத்துக்க மாட்டியே நீ? ஐயா, அடிக்காதீங்க ஐயா, நான் திருடலிங்க. பொய் சொல்ற. முதலியார் வீட்டு கிணத்தடியில அவர் குளிக்கிறப்போ கலட்டி வச்ச 4 பவுன் சங்கிலிய காக்கா தூக்கிட்டு போச்சா? சொல்லுடா. இன்ஸ்பெக்டர் ஜெயமணி கழுத்தின் நரம்புகள் புடைக்க கத்தினார். லாக்கப்புக்குள் 2 கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கண்களில் தேங்கின கண்ணீருடன் அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் தலையின் முன்னுச்சி மயிரை கொத்தாக பிடித்து இழுத்து சப்பென்று கன்னத்தில் அறிந்தார் ஜெயமணி. சொல்லு, இல்ல அடி வாங்கியே செத்துருவ. நான் எடுக்கவே இல்லை எஜமா. சாதிக்காதடா. எத்தனை பேரை பார்த்திருக்கேனா? யோ, அந்த பெல்ட் எடியா? மேஜ மேல வச்சிருக்கேன் என்றார் திரும்பி ஒரு கான்ஸ்டபிளை. அவர் கொண்டு வந்து தந்த பெல்ட்டை ஒரு தரம் காற்றில் சொடுக்கிவிட்டு அவரை நெருங்கினவர், சார் சார் என்ற பதட்டமான குரலுக்கு நின்றார். முழுக்க வியர்த்து போய் நின்றிருந்த அந்த கான்ஸ்டபிள் மூச்சு வாங்கினார். என்னையா? சார், கொலை நடந்திருக்கு. எங்க? திருப்பூர்ல. என்னையா இது? அந்த ஊர்ல மாசத்துக்கு 4 கொலை செய்யறதுன்னு எதுவும் வேண்டுதலா? எந்த எந்த சின்ன தகராறா இருந்தாலும் அருவாளை உருவிடுறானுங்க. சொல்லு, அண்ணன் தம்பியா மாமா மச்சானா? இல்ல சார், கொலை மர்மமா நடந்திருக்கு. ஊர் எல்லைக்கணத்துல பிணம் மிதக்குது. கத்தியால குத்தி இருக்கான். கல்ல கட்டி தள்ளி விட்டுருக்கான். குளிக்க வந்த பொம்பளைங்களுக்கு தட்டுப்பட்டிருக்கு. ஆள் யாரு?
அசலூர் இன்னும் வெளியில கொண்டாரல. ஐயா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போவதா சைக்கிளை போட்டுக்கிட்டு ஓடியாந்த. என்னையா பெரிய சிக்கலா சொல்ற? லாக்கப்ப சாத்துங்க. டேய், உன்னை நான் வந்து விசாரிக்கிறேன். சாமியப்ப இப்பதான் டீ குடிச்சிட்டு வர்றேன்னு போனா, போய் கூட்டிட்டு வா, ஜீப் எடுக்க சொல்லு என்று பரபரப்பாக உத்தரவுகளிட்டார் ஜெயமணி. சற்று நேரத்தில் போலீஸ் ஜீப் முக்கிய சாலையில் பிரிந்து செம்மண் சாலையில் திருப்பூர் நோக்கி விரைந்தது. சதுர கிணற்றை சுற்றிலும் ஏராளமாய் ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தார்கள். ஜீப் வந்து நின்றதும் அவர்களின் பேச்சுக்கள் அடங்கின. மரியாதையாய் விலகி நின்று வழிவிட்டார்கள். ஜெயமணி கிணற்றின் விளிம்புக்கு வந்து நின்று குளிர்கண்ணாடியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு உள்ளே பார்த்தார். முகம் உள்புறம் அமிழ்ந்திருக்க அந்த பிணம் குப்புறப்படுத்த நிலையில் மிதந்து கொண்டிருந்தது. இடுப்பில் ஒரு கயிறு கட்டப்பட்டு அந்த கயிறும் தனியாக மிதந்து கொண்டிருந்தது. மேல தூக்கிட்டு வாங்க, யாராச்சும் 2 பேர் இறங்குங்க. இன்ஸ்பெக்டர் வார்த்தைக்கு மதிப்பு தந்து கூட்டத்தில் இருந்த 2 பேர் முன்வந்து வேஷ்டியை வரிந்து கட்டிக்கொண்டு படிகளில் இறங்கினார்கள். 15 நிமிடமானது அந்த பிணத்தை மேலே கொண்டு வர. கொஞ்சம் சமமான தரையில் மல்லாந்த நிலையில் படுக்க வைத்தனர். இப்பொழுது நெஞ்சருகே சட்டை கிழிந்து கத்தி குத்து காயம் புலப்பட்டது. உடல், கை, முகம் எல்லாம் லேசான உப்பின நிலையில் இருந்தது. முகத்தில் இளமை இருந்தது. அரக்கை சட்டையின் 3 பட்டன்கள் கலண்டிருந்தது. கையில் வாட்ச் அப்படியே இருந்தது. கழுத்தில் செயின் இருந்தது. பேண்ட் தொடையோடு ஒட்டி இருந்தது. யாருப்பா இது? இந்த ஊர் ஆள்தானா என்றார் கூட்டத்தை பார்த்து பொதுவாக. இல்லைங்க, அசலூரு. நம்ம கிராமத்துல குழாய் போட்ட ஆளே ரொம்ப கம்மிங்க. ராவுத்தர் வீட்டு பிள்ளைங்களும் மேல திரு பஞ்சாச்சரமும் தான் பேண்ட் போடுவாங்க. அந்த கத்தியை துணி போட்டு தொடாம எடியா என்றார் படியில் இருந்ததை காட்டி. இதை யாரு கண்டெடுத்தது? மல்லிங்க என்றால் கூட குளிக்க வந்த அவளது தோழி. எங்க இப்போ? பெணம் மிதக்கிறத பார்த்து மூச்சு போட்டுருச்சுங்கய்யா. வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போயிருக்காங்க என்றவள் நடந்த விவரங்களை விரிவாக தன் கண்கள் விரிய வர்ணித்தாள். ஜெயமணி பிணத்தின் அருகே உட்கார்ந்தார். ஈரமான சட்டையின் மேல் பாக்கெட்டில் விரல்களை விட்டு துளாவினார். எதுவும் இல்லை. பேண்டின் 2 பாக்கெட்டுகளிலும் கைகளை விட்டு தட்டுப்பட்டதை வெளியே எடுத்தார். கசங்கின நிலையில் சொத சொதவென்று 4 10 ரூபாய் நோட்டுகளும் 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகளும் வெளியே வந்தன. அதை தவிர வேறு எதுவும் வரவில்லை. கொஞ்சம் புரட்டுங்க. புரட்டினார்கள். பேண்டின் பின்பக்க விரல்களை செலுத்தினார்கள். 4ஆய் மடிக்கப்பட்ட ஒரு ஈர காகிதம் வெளியே தலை நீட்ட அதை சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து கிழித்து விடாமல் ஒவ்வொரு மடிப்பாய் விரித்தார். அது ஒரு விளம்பர நோட்டீஸ். அதில் தீபாவளிக்கு வேண்டிய நவ நாகரிக ரெடிமேட் ஆடைகள் வாங்க இன்றைய விஜயம் செய்வேர், கவிதா ரெடிமேட் சென்டர், விழுப்புரம். பாக்கெட்டில் இருந்து வெற்று காகிதம் எடுத்து அதில் அந்த நோட்டீஸை மடித்து வைத்துக் கொண்டார் ஜெயமணி. எல்லாரும் கிட்ட வந்து முகத்தை நல்லா பாருங்க, அடையாளம் தெரிஞ்சா சொல்லுங்க. கூட்டம் அருகே வந்து பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி விட்டு போனது. ஊர் தலைவரை கூட்டிட்டு வாங்க. வந்தவரிடம் அவரிடம் விசாரித்தார். விவரம் சொன்னார். இது எப்ப நடந்திருக்கணும் இன்ஸ்பெக்டர்? நேத்து ராத்திரி நடந்திருக்கணும். பிணத்தை அறுத்து பார்த்து நேரத்தை சரியா சொல்லிடுவாங்க. முதல்ல இப்ப தலைவலி என்னன்னா, கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி குத்துப்பட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். டவுன்ல உள்ள பிள்ளை மாதிரி தான் தெரியுது. இங்க இருந்து 28 கிலோமீட்டர் விழுப்புரம். இவன் விழுப்புரமா இருக்கலாம். அப்படித்தான் நினைக்கிறேன். பாக்கெட்ல விழுப்புரம் நோட்டீஸ் ஒன்று வச்சிருக்கான். வேற விலாசம் எதுவும் இல்லையா? விலாசம் இருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. சட்டை பேண்டில் டைலர் பேர் இருக்குதே. இருக்குமே, பார்த்துட்டேன். நைஸ் பிக்ஸ் சென்னை 17 இருக்கு. அப்போ சென்னை ஆளா? அதை எப்படி சொல்ல முடியும்? சென்னையில துணி தச்சிருக்கலாம். உங்களுக்கு ரோதனை தான் போங்க. இவன் யாரு, எங்க வந்தா, ஏன் குத்தப்பட்டான், குத்துறவன் யாருன்னு விசாரிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். ஜீப்ல ஏத்துப்பா, ஆஸ்பத்திரிக்கு ஏத்திட்டு போகலாம் என்றார் ஜெயமணி. செயின், வாட்ச், பணம் எல்லாம் இருக்கே. ஆமா, பணத்துக்காக கொலை நடக்கல, ஏதோ பகை. இந்த கிராமத்துக்கு ஏன் வந்தான்? மொத்தம் 300 வீடு இருக்குமா இங்க? அவ்வளவுதான் இருக்கும். அடையாளம் சொல்லி விசாரிச்சு வைக்க வேண்டியதுதான் உங்க பொறுப்பு. யார் வீட்டுக்காவது விருந்தாளியா வந்தானா இல்ல வர இருந்தானான்னு தெரிஞ்சு சொன்னா போதும். நான் விசாரிக்கிறேங்க. 2 கான்ஸ்டபிளை விட்டுட்டு போறேன். கையெழுத்து வாங்குறது, சாட்சி போடுறதெல்லாம் நான் வந்து பாத்துக்கலாம். சரிங்க இன்ஸ்பெக்டர். இன்னொன்னு, என்ன? தண்ணிக்குள்ளார தம் பிடிச்சு யாராச்சும் தேடணுமே. எதை? இவன் கிட்ட இருந்து வேற பொருள் எதுவும் கிணத்துக்குள்ள விழுந்திருந்து நமக்கு கிடைச்சா உபயோகமா இருக்கும். அது செஞ்சிடலாங்க. கிணறு முழுக்க அலசி எடுத்துட சொல்றேன். நீங்க நீங்க போயிட்டு வாங்குங்க. ஜெயமணி ஜீப்பில் ஏறிக்கொள்ள பின்பக்கம் அந்த பிணம் கிடத்தப்பட்டிருந்தது. வண்டியின் ஓட்டத்தில் அதன் உடல் அதிர்வு உயிருடன் இருப்பதை போன்ற பிரம்மையை ஏற்படுத்தியது. பகுதி 4. அண்ணா சாலையில் அந்த 6 மாடி கட்டிடத்தில் 5வது மாடியில் இருந்தது சிவா சிட்பண்ட்ஸ். ஆனந்த் சட்டையை பேண்ட்டுக்குள் விட்டிருந்தான். சட்டையின் பாக்கெட்டில் வேலைக்கான உத்தரவும்
பேண்டில் 100 ரூபாய் தாள்களுக்காக 3000 ரூபாய் பணமும் வைத்திருந்தான். லிப்ட் இருப்பதை அறியாமல் படிகள் உபயோகித்து 5வது மாடிக்கு வந்து மூச்சு வாங்கினான். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பின்னர் சிவா சிட்பண்ட்ஸ் என்று பளபளக்கும் பித்தளை எழுத்துக்களை நெற்றியில் தாங்கின அந்த அலுவலகத்தின் உள்ளே நுழைந்தான். சரேல் என்று பெரிய ஹால் கண்ணுக்கு புலப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 40 மேஜைகள், நாற்காலிகளில் ஆண்களும் பெண்களும் சுறுசுறுப்பாய் இயக்கத்தில் இருந்தார்கள். வரவேற்பு பகுதியை அணுகி அங்கிருந்த பெண்மணியிடம் தனது உத்தரவு கடிதத்தை காட்டினான். நேரா போங்க, இந்த ஹால் தாண்டினதும் இடது பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க மேனேஜர் இருப்பாரு, வாசல்ல பியூன் இருப்பான், சொல்லி அனுப்பிவிட்டு அப்புறம் உள்ள போய் சந்திங்க. நீங்க இந்த நிறுவனத்துல சேர்ந்திருக்கிறதுல மகிழ்ச்சி. உங்க வளர்ச்சிக்கு என் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க என்று புன்னகையுடன் நடந்தான் ஆனந்த். சொன்னபடி பியூனுடன் சொல்லி அனுப்பிவிட்டு காத்திருந்து வர சொன்னதும் உள்ளே நுழைந்து குளிர் உணர்ந்தான். மேனேஜர் தாடி வைத்திருந்தான். பணம் வாங்குற பகுதி இருக்கு, அங்க உங்க பாதுகாப்பு பணத்தை கட்டி ரசீது வாங்கிக்கோங்க. எனக்கு கீழே இங்க 10 மூத்த அதிகாரிங்க இருக்காங்க, அதுல ஒரு அதிகாரிக்கு உங்களை உதவியாளரா போட்டிருக்கேன் என்று மணி எடுத்து பியூனை அழைத்து, இவரை CO 7 ரூமுக்கு அழைச்சிட்டு போப்பா, நான் சொல்லிடுறேன், நீங்க போங்க ஆனந்த் என்று இன்டர்காம் சாதனத்தை எடுத்தார். பியூன் வழிநடத்தி செல்ல அவர்களை தொடர்ந்தான் ஆனந்த். குறிப்பிட்ட அந்த மூத்த அதிகாரியின் அறைக்கு செல்லும் முன்னதாக வழியில் பணம் பெறும் கவுண்டரை கண்டதும் தொகை செலுத்தி ரசீது வாங்கினான். மீண்டும் பியூனிடம் நடந்தான். வரிசையாக இருந்த தனி அறைகளில் சீனியர் ஆபீசர் 7 என்று பிளாஸ்டிக் எழுத்துகள் தாங்கிய கதவை காட்டி, இதா உள்ள போங்க என்றான் பியூன். ஆனந்த் மெதுவாக கதவை தட்டினான். எஸ், உள்ள வாங்க என்ற பெண் குரல் வந்தது. கதவின் கைப்பிடியை கீழே அழுத்தி தள்ளி இவன் உள்ளே நுழைந்தவுடன் கதவு தானாக மூடிக்கொண்டது. எதிரே மேஜைக்கு அந்த புறம் அத்தனை இளமையாக அழகாக ஒரு பெண் அமர்ந்திருப்பாள் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக 21 அல்லது 22 வயதுதான் இருக்கலாம். புருவங்கள் அழகாக தீட்டப்பட்டிருந்தன. மெல்லிய பிரேமில் கண்ணாடி அணிந்திருந்தாள். சிகப்பாய் வட்ட ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருந்தாள். லிப்ஸ்டிக் தீட்டப்படாமலேயே உதடுகள் சிவப்பாய் இருந்தன. கன்னங்களில் செழுமையும் முகத்தில் மலர்ச்சியும், முன்புறம் எடுத்து போடப்பட்டிருந்த அடர்த்தியான ஒற்றை பின்னலில் ஒரு கவர்ச்சியும், அரை முழுக்க வாசம் நிரம்பிய மல்லிகை சரத்தில் ஒரு குடும்ப பாங்கும் தெரிந்தன. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க தானே மிஸ்டர் ஆனந்த்? ஆமா, நான் தான் உங்க உயர் அதிகாரி. என் பேரு விஜயா. உட்காருங்க. தயக்கமா எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். உங்களுக்கு இதே அறையில மேஜை நாற்காலி எல்லாம் நாளைக்கு போட்டுடுவாங்க. என்ன உயர் அதிகாரியா நினைக்க வேணாம், ஒரு தோழியா நினைச்சு சகஜமா பழகுங்க போதும். அனாவசியமா மரியாதைகள்லாம் வேணாம். அதே சமயம் அலட்சியத்துக்கு நான் பொறுத்துக்க மாட்டேன். நிறுவனத்தோட வளர்ச்சியை மனசுல குறிக்கோளா வச்சு வேலை பாருங்க. அப்பதான் நாமளும் வளர முடியும். வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செஞ்சா வேலையில ஒரு ஒட்டுதலே சுவாரஸ்யமும் இருக்காது, முன்னேற்றமும் கிடைக்காது. இதெல்லாம் ஒரு அதிகாரியா சொன்ன உத்தரவுகளா? தயவு செஞ்சு எடுத்துக்க வேணாம். ஒரு ஊழியர் சொன்ன ஆலோசனைகளா எடுத்துக்கிட்டா போதும். கையில் பென்சில் வைத்து ஆட்டிக்கொண்டே படபடவென்று ஆனால் திருத்தமாக பேசின அவளை சற்று மதிப்புடன் பார்த்தான் ஆனந்த். நீங்க சொன்ன எதுலையும் தப்பு இல்லைங்க, ஏத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். நான் இந்த நிறுவனத்துக்காக உண்மையா உழைப்பேன் என்றான் ஆனந்த். சந்தோஷம் என்று தனது மேஜையின் இழுப்பறையை திறந்து ஒரு ஒல்லியான புத்தகம் எடுத்து கொடுத்தாள். இதை வச்சுக்கோங்க, இதுல நம்ம நிறுவனத்தோட தோற்றம், வளர்ச்சி, இப்ப இருக்கிற கிளைகள், முகவரிகள், என்ன வர்த்தகம்னு எல்லா விவரங்களும் விரிவா இருக்கு. ஓய்வு கிடைக்கிறப்போ படிச்சு பாருங்க. ஒரு ஊழியன் முதல்ல தான் வேலை பார்க்குற நிறுவனத்தை பத்தி விரிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. படிச்சிடுறேங்க. உங்களுக்கு சொந்த ஊரு? தஞ்சாவூர். குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். 2 தம்பிங்க படிக்கிறாங்க. ஒரு அண்ணன் கோயம்புத்தூர்ல மில்லுல வேலை பார்க்கறாரு. ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு இருக்கா. நான் படிச்சது தஞ்சாவூர்ல தான். நல்லது. பேனா கொண்டாந்தீங்களா? இல்லையே. அவள் மேஜை மேல் இருந்த ஸ்டாண்டில் இருந்து ஒரு பேனா எடுத்து தந்து, இப்போதைக்கு இதை உபயோகிச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு நிறுவனத்துல கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். இந்த கடிதத்தை பாருங்க. பார்ட்டி சமாதானம் சொல்லி எழுதியிருக்காங்க. உங்க சமாதானம் எல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. குறிப்பிட்ட தேதிக்குள்ள பணத்தை கட்டலைனா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும்னு கண்டிப்பா ஆங்கிலத்துல எழுதுங்க. எழுதி வெளியே ஜெயானு டைபிஸ்ட் இருப்பா, அவகிட்ட கொடுத்துருங்க. இதான் உங்களுக்கு முதல் வேலை என்றாள். ஆனந்த் உற்சாகமாக காகிதம் வாங்கி பேனா திறந்து கடகடவென்று எழுதி முடித்து காட்டினான். பார்த்துவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். பிரமாதம், உங்க வாக்கிய நட அழகா இருக்கு. கண்டிப்பு குறையாம எழுதியிருக்கீங்க. அதே சமயம் அவங்க மனசு புண்படாத மாதிரி இதமாவும் தெரிவிச்சிருக்கீங்க. வெரி குட் என்று புன்னகைத்தாள். நன்றிங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சொன்னேனே, விஜயா என் பேரு. 10 உயர் அதிகாரிகள்ல ஒருத்தி. என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சீங்க, அதனால கேட்டேன்.
எனக்கு சொந்த ஊர் நாமக்கல். அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அங்க பெரிய ஜவுளி கடை இருக்கு. விஜயா ஜவுளி மாளிகைன்னு விதவித வித பாரதியில விளம்பரம் கூட போட்டிருப்பீங்களே, கேட்டிருப்பீங்களே. ஆமா, கேட்டிருக்கேன். அதான். 2 அக்கா, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் படிச்சுட்டு இருக்க பிடிக்கல. கல்யாணமும் இப்போ வேணாம்னு சொல்லிட்டேன். பிடிவாதமா வேலையில சேர்ந்தேன். எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பாட்டியும் நானும் தான் இப்ப சென்னையில இருக்கோம். அவங்க சமைச்சிடுறாங்க, வீட்டு வேலை பார்த்துடுறாங்க, பாத்திர துணையா இருக்காங்க. ஜாலியா இருக்கேன். சரியான வீடு கிடைக்காம மாம்பழத்துல ஒரு ஒண்டி குடுத்தனமா இருக்கிறது தான் சங்கடம். ஒரு தனி வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையல. என்ன வாடகை உங்களால கொடுக்க முடியும்? 300 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். புரசவாக்கம் தேவலாமா? பரவாயில்லையே, மாம்பழத்தை விட்டு நகர்ந்தா போதும். ஒரு நாள் பாட்டிய கொசியெல்லாம் தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில போட்டுடுச்சுங்க என்று சிரிக்க, அந்த தமாசுக்கு இவனும் சிரித்தான். ஏன் கேட்டீங்க? பிரசவாக்கத்துல என் நண்பன் ஒருத்தர் ரூம்ல நான் தங்கியிருக்கேன். பக்கத்துல ஒரு தனி வீடு வாடகைக்கு விடப்படும்னு போர்டு மாட்டி இருந்துச்சு. 250 ரூபாய் வாடகைன்னு நண்பன் சொன்னான். அதனால கேட்டேன். உங்களுக்கு மறுப்பு இல்லைனா இன்னைக்கு அலுவலகம் முடிஞ்சதோ நான் உங்களோட வரலாமா? அந்த வீடை எனக்கு காட்டுறீங்களா? தாராளமா. சரி, இப்ப வேலையை கவனிக்கலாம் என்று அடுத்து அவன் செய்ய வேண்டிய காரியங்களை விளக்க ஆரம்பித்தாள் விஜயா. அவள் கையில் வைத்திருந்த கோப்பின் பக்கங்களை புரட்டி கொண்டே பேச, ஆனந்த் அவளின் அழகான முகத்தை, நளினமான அசையும் உதடுகளை, அந்த அசைவில் வெளிப்படும் இனிய குரலை, அந்த அதிர்வில் அசையும் காதின் தொங்கல்களை ரசித்துக் கொண்டே கவனித்தான். பகுதி 5. இன்ஸ்பெக்டர் ஜெயமணி பழுப்பு காகிதத்தில் தீவிரமாக எழுதி கொண்டிருந்தார். வாசலில் மோட்டார் பைக்கில் இருமல் கேட்டது. சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் இறங்கி கையில் சில காகிதங்களோடு உள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் எதிரில் நின்றார். காலை வணக்கம் சொன்னார். உட்காருங்க ரவி. ஆஸ்பத்திரியில இருந்து தானே வர்றீங்க? ஆமா சார். பிரேத பரிசோதனை அறிக்கை வாங்கிட்டீங்களா? இதோ சார். ஏதாச்சும் உபயோகமா இருக்கா என்று கேட்டபடி வாங்கி பிரித்து பார்த்தார் ஜெயமணி. முதல் நாள் ராத்திரி 9லிருந்து 10க்குள்ள மரணம் நடந்திருக்கு சார். சரியா நெஞ்சுக்குழியில கத்தி இறங்கியிருக்கு. சாகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நிறைய சாப்பிட்ருக்கான். குடல்ல உணவு செரிமானம் ஆகி ஆகாத நிலையில இருக்கு. அதுல பச்சை பட்டாணி அதிகம் இருக்கு. ஜெயமணி யோசனையாய் மறுபடியும் படித்தார். திருப்பூர் மறுபடியும் போனீங்களே சார், ஏதாச்சும் தெரிஞ்சுதா? உதட்டை பிதுக்கினார் ஜெயமணி. அவன் அந்த ஊருக்கு விருந்தாளியா வந்தவன் இல்ல. யாருக்கோ தெரிவி யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. ஊர் தலைவர் துப்புரவா விசாரிச்சிட்டாரு. நம்ம கான்ஸ்டபிள்களும் ஒரு வீடு விடாம விசாரிச்சிட்டாங்க. திருப்பூருக்கு முன்னாடி பத்தி தொட்டி விசாரிச்சு சொல்லி அனுப்பியிருக்கேன். போட்டோ எடுத்து அடையாளம் தெரியாத பிணம்னு போட சொல்லி பத்திரிக்கைக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு வருது. சர்க்கிள் கூப்பிட்டு மந்தமா இருக்காதீங்கன்னு சொன்னாரு. நாம என்னவோ இங்க வெத்தலைப்பாக்கு கத்தியில ரேகை கிடைக்கும்னு நம்பலாம் சார். வச்சுக்கிட்டு முதுகு சொறிகிறதா? முதல்ல செத்தவன் யாருன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் இந்த கேஸே நகரும். சார், அந்த விளம்பர நோட்டீஸு? அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்தாங்க, விழுப்புரம் போய் இந்த கடையில் விசாரிச்சுட்டு வந்துடுங்க. சரி சார். ரவிக்குமார் அந்த கிளியும் நிலையில் இருந்த நோட்டீஸை வாங்கி பையில் வைத்து கொண்டு புறப்பட்டார். மோட்டார் பைக்கை உசுப்பினார். 1/2 மணி நேரத்தில் விழுப்புரத்தில் இருந்தார். கவிதா ரெடிமேட் சென்டர் மிக ஜோடனையாய் இருந்தது. முகப்பில் கண்ணாடி கூண்டுக்குள் சட்டைகள், கவுன்கள் அழகாக பின்கள் குத்தி காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. கடைக்குள் பகலிலும் விளக்குகள் அனைத்தும் உயிரோடு இருந்தன. ஒரு ஓரமாக வெளிநாட்டு ஜெனரேட்டர் இயக்கத்தில் இருந்தது. காலை நேரம் என்பதால் அவ்வளவு கூட்டம் இல்லை. கல்லாவில் லேசாய் வழுக்கை விழுந்திருந்த முதலாளி என மதிக்கத்தக்கவர் இவரின் உடுப்பை பார்த்து மரியாதையுடன் வரவேற்று பையனை நாற்கால் எடுத்து போட சொன்னார். நீங்க தான் முதலாளியா? ஆமா சார். நீங்க? பக்கத்துல சந்திப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர். சந்தோஷம். என்ன சார் வேணும்? ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன். இதை பாருங்க. அந்த நோட்டீஸ் எடுத்து காட்டினார். இது நம்ம கடை நோட்டீஸ் தான். இதுக்கு என்ன சார்? இந்த நோட்டீஸ் எப்போ போட்டீங்க? இப்பதான், சமீபத்துல தான் தீபாவளிக்காக போட்டேன். இதை எப்படி விநியோகம் பண்றீங்க? முந்தா நாள் காலையில தான் ஆபீஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேன். அது சரியா வரல. நிறைய பேர் வாங்கி கை துடைச்சு போட்டுடுறாங்க. படிச்சே பாக்குறது இல்ல. அதனால தினசரி பத்திரிக்கைக்கு உள்ள வச்சு விட ஏற்பாடு பண்ணேன். காலையில பத்திரிக்கை பிரிக்கிறப்போ கீழே விழும். என்னடான்னு பிரிச்சு பார்ப்பாங்க, படிப்பாங்க. வீணாகாது பாருங்க. நல்ல யோசனை தான். எல்லா நோட்டீஸும் தீத்துட்டீங்களா? முடிஞ்சு போச்சுங்க. இப்ப வேற விதமா மறுபடியும் 5000 நோட்டீஸ் அடிக்க கொடுத்துருக்கேன். இந்த நோட்டீஸ் எவ்வளவு போட்டீங்க? 5000 தான். பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? அது சும்மா 300 நோட்டீஸ் இருக்கும், அவ்வளவுதான். பஸ் ஸ்டாண்ட்ல யார் கொடுத்தது? அழகேசன் ஒரு சின்ன பையன், லாட்டரி சீட்டு விற்கிற பையன். அவனை விட்டு தான் கொடுக்க சொன்னேன். அந்த பையனை நான் பார்க்கணுமே. பஸ் ஸ்டாண்ட்ல தான் டிக்கெட் வித்துக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கூட்டிட்டு வர சொல்லுங்க.
வெங்கையா, பஸ் ஸ்டாண்ட்ல அந்த அழகேசன் பையன் நிப்பான், கூட்டிட்டு வாங்க. ஏன், என்ன சார் விவகாரம்? கொலை. என்னது, கொலையா? ஆமா, திருப்பூர் கிணத்துல ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டு மிதந்தான். அவன் பேண்ட் பாக்கெட்ல இந்த நோட்டீஸ் இருந்துச்சு. அடப்பாவமே, பையன் யாரு? அதை தெரிஞ்சுக்க தான் விசாரணை. சாருக்கு ஒரு இளநீர் வாங்கிட்டு வாடா, கிளாஸ்ல ஊத்தி வாங்கிட்டு வா. கொஞ்ச நேரத்தில் அழகேசன் வந்தான். 12, 13 வயது இருக்கும். கையில் கட்டையாய் லாட்டரி சீட்டுகள் வைத்திருந்தான். நெற்றியில் விபூதி பட்டை, நடுவில் குங்கும பொட்டு, துவைத்த சட்டையில் ஏராளமாய் சுருக்கங்கள். உன் பேர் என்னப்பா என்றார் ரவிக்குமார். அழகேசன் என்றான் லேசான நடுக்கத்துடன். பயப்படாத, உன்னை நான் ஒன்றும் செய்ய போறதில்ல. சில கேள்விகளுக்கு நல்லா நினைவுபடுத்தி பதில் சொல்லு. முந்தா நாள் மாலையில பஸ் ஸ்டாண்ட்ல இவங்க கடை நோட்டீஸை கொடுத்தியா? ஆமாங்க சார். எப்படி கொடுத்த? எல்லாருக்குமா? இல்ல சார், முதலாளி சொன்னபடிதான் கொடுத்தேன். என்ன சொன்னாரு முதலாளி? கண்ட ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்காத, பார்த்தா படிக்க தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் கொடு. பொம்பளைங்களுக்கு அதிகமா கொடுக்காத, பொறுமையா படிக்க மாட்டாங்க. அப்புறம் வெளியே பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுன்னு சொன்னாரு சார். ஒரு ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் தானே? ஆமா சார். எதுக்கு பேசிட்டு, எதுவும் பேசிட்டு கொடுத்தியா இல்ல சும்மா கொடுத்தியா? கொடுத்துட்டு தான் பேசினேன். என்ன பேசின? டிக்கெட் வேணுமானதான். அப்பொழுது ரவிக்குமார் அவன் கையில் இருந்த லாட்டரி டிக்கெட்டுகளை மீண்டும் ஒரு தடவை பார்த்தார். நோட்டீஸ் கொடுத்த எல்லார்கிட்டையும் டிக்கெட் வேணுமான்னு கேட்பியா? ஆமா சார், எனக்கு அதுதானே தொழிலு. அவங்க பதில் சொல்ற வரைக்கும் காத்திருப்பேன் இல்லையா? ஆமா சார். இந்த வியாபாரத்துல முறிக்கு பண்ணக்கூடாது சார். திரும்ப திரும்ப கேட்கணும். முதல் தடவை கேட்குறப்போ வேணாம் போடான்னு வாங்க. அவங்களே 3 தடவை கேட்டதும் சரி ஒன்று கொடுன்னு வாங்கிடுவாங்க. சில பேர் எத்தனை தடவை கேட்டாலும் எரிஞ்சு விழுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஞ்ச நேரம் ஆகும் உனக்கு. அப்போ அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே நிப்ப இல்லையா? ஆமா சார். ரைட்டு, என்னோட வா. உன்னை திருப்பி கொஞ்ச நேரத்துல அனுப்பிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போட்டோ காமிக்கிறேன் உனக்கு. அவனுக்கு நீ நோட்டீஸ் கொடுத்துருக்க. முக ஞாபகம் இருக்கான்னு சொல்லு. சரி சார். பைக்கின் பின்னால் அவனை வைத்துக்கொண்டு சந்திப்பட்டு நோக்கி விரைந்தார் ரவிக்குமார். ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் விவரம் சொல்லி அவர் இழுப்பறையில் இருந்து பிணத்தின் புகைப்படங்களை எடுத்து மேஜையில் விரிக்க அழகேசன் விழிகள் விரிய, இந்த ஆளை எனக்கு ஞாபகம் இருக்கு சார் என்றான். பகுதி 6. நிறுத்தப்பா, இதோ இந்த வீடுதான் என்றான் ஆனந்த். ஆட்டோ நின்றது. இவன் இறங்கிக் கொண்டதும் விஜயா இறங்கினாள். இவன் பர்ஸ் எடுப்பதற்கு முன்பாக அவள் முந்திக்கொண்டு தன் கைப்பையை திறந்து பணம் எடுத்து மீட்டரை பார்த்து கொண்டு நீட்டினாள். பரவாயில்ல, நான் தரேன் என்றான் ஆனந்த். என் காரியமா தான் வந்திருக்கோம், நான் கொடுக்கறதா முறை என்ற விஜயா பின்னலை எடுத்து பின்புறம் போட்டுக்கொண்டு, வீடு வாடகைக்கு விடப்படும், விவரங்களுக்கு அடுத்த வீட்டை அணுகவும் என்று போர்டில் படித்து பார்த்தாள். கச்சிதமான வீடாத்தான் தெரியுது. உள்ளேயும் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் வாங்க என்று அடுத்த வீட்டிற்கு நடந்தாள். ஆனந்த் அவளை தொடர்ந்தான். ஓடு போட்ட அடுத்த வீட்டில் கூடைக்குள் கோழிகளை அடைத்துக் கொண்டிருந்தாள் அந்த அம்மா. ஒரு சிறுமி ஒரு கை குழந்தையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வாசலுக்கு வந்தவள் இவர்களை பார்த்ததும், அம்மா, யாரோ வந்திருக்காங்க என்றாள் திரும்பி. கையில் இருந்து தப்பிச் சென்ற கோழியை விரட்டி பிடித்து கூடைக்குள் அனுப்பிவிட்டு களத்தின் வியர்வையை துடைத்து கொண்டே வந்த அந்த அம்மாள், என்ன வேணும் உங்களுக்கு என்றாள். பக்கத்து வீடு வாடகைக்கு விடப்படும்னு. நம்ம வீடுதான், பார்க்கலாமா? வீட்டுக்காரர் தான் சாவி வச்சிருக்காரு. மளிகை கடைக்கு அனுப்புன, இப்ப வந்துருவாரு. உட்காருங்க. சிவகாமி, அந்த பாயை எடுத்துட்டு வா. பரவாயில்ல, நாங்க 10 நிமிஷம் கழிச்சு வர்றோம் என்று வெளியே வந்தான் ஆனந்த். அவனை தொடர்ந்து வந்த விஜயா, ஏன் கொஞ்ச நேரம் உட்காரலாமே, 10 நிமிஷத்துக்கு என்ன செய்ய போறோம் என்றாள். பக்கத்துல தான் ஏறும், அங்க போலாம் வாங்க. சரி. இருவரும் நடந்தார்கள். தனது அறை வந்ததும் நிலையின் மேல் பகுதியில் துளாவி சாவி எடுத்து பூட்டை திறந்தான் ஆனந்த். இப்படி சாவியை மேல வச்சிருக்கிறதுக்கு பூட்டாமலே இருக்கலாமே என்று சிரித்தாள் விஜயா. அது கூட நல்ல யோசனைதான். நீங்க திருடுறதுக்கு என்ன இருக்கு? வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, அறை ரொம்ப சுத்தமா இருக்கே. நான் நேத்து தானே இங்க வந்தேன், இனிமே நாசம் பண்ணிடுவேன், உட்காருங்க என்று ஒரு மோடா எடுத்து போட்டான். ஒரு அமுல் டப்பாவை திறந்து உள்ளே இருந்து பிஸ்கட் பாக்கெட் எடுத்து பிரித்து 4 பிஸ்கட்டுகளை ஒரு காகிதத்தில் வைத்து நீட்டினான். பிரம்மச்சாரிகளோட அறை, அதனால தட்டெல்லாம் இல்லை இங்க என்றான். அதனால என்ன, பரவாயில்ல. என்ன செய்யறாரு உங்க நண்பர்? உயர்நில பள்ளியில வாத்தியாரா இருக்கான். வர்ற நேரம் என்று அலமாரியில் தேடி ஒரு பழைய வார இதழ் எடுத்து வந்து தந்தான். படிங்க. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். புத்தகத்தை பாருங்கன்னு சொல்றீங்களே. ஓ, பேசலாமே. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைனா நான் அறுக்கிற மாதிரி இருக்குன்னு தான். சச்ச, நான் தான் சொன்னேனே, என்ன உங்க உயரதிகாரியா பார்க்காதீங்க, ஒரு தோழியா பாருங்கன்னு. உங்க நண்பர்கிட்ட பேச என்ன தயக்கம்? சினிமா பாப்பீங்களா? நிறைய பாப்பேன். நானும் பாக்குறதுண்டு. ஆங்கில படங்கள் உன்னை விட மாட்டேன். நடுவுல வேலை கிடைக்காம இருந்தப்போ 2 மாசம் ஹைதராபாத்ல எங்க தூரத்து பெரியப்பா கிட்ட இருந்தேன்.
அவர் சினிமாவுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுவாரு. அதனால சினிமா தயாரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது தான் மிச்சம். நிறைய ஷூட்டிங்ஸ் பார்த்துருக்கேன். வெளியூர்ல பார்க்குறப்போ கவர்ச்சியா இருக்கும். உள்ள வந்து பார்த்தாதான் உண்மை தெரியும். ரொம்ப கஷ்டமான தொழில். நடிகர்களும் நடிகைகளும் என்னமோ பலூன் கட்டி ஆகாசத்துல பறந்துகிட்டு இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கும் ஆசை, பாசம், கோபம் எல்லாம் உண்டுன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு நடிகை காதலிச்சா கேவலமா நினைக்கிறாங்க. ஒரு நடிகன் யாராச்சும் அடிச்சிட்டா அதை பத்திரிக்கையில பிரமாதப்படுத்துறாங்க. ஒழுக்க நிலைன்னு எடுத்துக்கிட்டா சினிமாவுல கொஞ்சம் குறைவுதான். ஆனா எந்த துறையில இல்ல அங்க அதிகம்னா அதுக்கு காரணம் அங்க சந்தர்ப்பம் அதிகம். நாட்டுல முக்கால்வாசி பேர் கெட்டவனா செயல்பட சந்தர்ப்பம் அமையாததால தான் நல்லவனா இருக்காங்க. என்னங்க நான் சொல்றது? ரொம்ப அனுபவபூர்வமா சொல்றீங்க மிஸ்டர் ஆனந்த். சினிமாக்காரங்களை பரிவோட பாக்குற உங்க மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க எப்படி சந்தர்ப்பம் இல்லாததால நல்லவரா இல்ல? என்னங்க இது, அடிமடியிலேயே கை வைக்கிறீங்க? காந்தி தாத்தாவுக்கு அப்புறம் இந்தியாவுல ஒரு ஜூனியர் மகாத்மா காந்தி பிறந்தாரு. அவரு பாருங்க. யாரு? தெரியலையே. நான் தான். விஜயா மிக ரசித்து குலுங்கி சிரித்தாள். காலையில அலுவலகத்துல பேசினப்போ உங்ககிட்ட இவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கிற மாதிரி தெரியலையே. சுவாரஸ்யமா பேசுறீங்களே. அலுவலகத்துல இந்த மாதிரி பேசினா வந்த முதல் நாளே வாயடிக்கிறான்னு வெளியில அனுப்பிட்டா என்னங்க செய்யறது? அப்புறம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு எந்த நம்பிக்கையில தாலி கட்டுவேன்? அட, தயாரா பொண்ணு இருக்கா? சொந்தமா இல்ல காதலா? ரெண்டும் இல்லைங்க. பின்ன யாருன்னு தெரியலைங்க. ஆனா யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல கழுத்தை தயாரா வச்சுக்கிட்டு காத்திருக்கிறது நிச்சயம் தானே. ஏன்னா இனிமே பிறக்க போறதில்ல இல்லையா? மறுபடியும் சிரித்தாள். போவோமா? வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு பார்க்கலாமா? இருவரும் புறப்பட்ட போது விசிலடித்துக் கொண்டே வந்த மணி ஆனந்துக்கு அருகில் விஜயாவை பார்த்ததும் விசிலை நிறுத்தி விழித்தான். இவன் மணி, என் நண்பன். இவங்க பேரு விஜயா, எனக்கு உயரதிகாரி என்றான் ஆனந்த். இருவரும் வணக்கம் வழங்கிக் கொண்டார்கள். சேர்ந்த அன்னைக்கே உயரதிகாரி ரூமுக்கு கூட்டிட்டு வர்ற அளவுக்கு சோப்பு போட்டுட்டியா? பொழைச்சுக்குவேன். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீடு வாடகைக்கு வேணும். நாங்க காலையில பேசிக்கிட்டோமே, அந்த வீட்டை பத்தி சொன்னேன். பார்க்கணும்னு நாங்க அழைச்சிட்டு வந்தேன். வீட்டுக்காரன் இல்ல, அவன் வர்ற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு அழைச்சிட்டு வந்தேன். நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன். போய் பாருங்க. நீயும் வாயேன் மணி. நீங்க போங்க, பாத்துக்கிட்டு இருங்க. நான் இதோ ஒரே நிமிஷத்துல முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் என்றான் மணி. இவர்கள் இருவரும் பழையபடி அந்த வீட்டிற்கு வர வீட்டுக்காரர் பட்ட வைத்த சுருட்டை ஓரமாக வைத்துவிட்டு வேட்டி மடிப்பிலிருந்து சாவி எடுத்துக்கொண்டு வந்து திறந்து காட்டினார். பார்த்தார்கள். 5 நிமிடத்தில் அவர்களோடு சேர்ந்து கொண்ட மணி விஜயாவின் கைப்பையை அவளிடம் நீட்டி, அறையிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க மேடம் என்றான். மறந்துட்டேன், நன்றிங்க என்று பொறுத்து கொண்டாள். பெற்றுக்கொண்டாள். ஜிப்பு திறந்தே இருந்துச்சு. அதை கவனிக்காம நான் வார பிடிச்சு இழுத்தப்போ உள்ள இருந்ததெல்லாம் கீழே கொட்டி போச்சுங்க. ஒண்ணு விடாம எல்லாம் எடுத்து மறுபடியும் போட்டுட்டேன். பணம் நிறைய இருந்துச்சு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. இல்ல, பரவாயில்ல என்றாள். அப்புறம் உங்க அனுமதி இல்லாம ஒரு காரியம் பண்ணிட்டேன். என்ன? நீங்க கைப்பைக்குள்ள வச்சிருந்த காகிதத்துல எழுதியிருந்த கவிதையை படிச்சுட்டேன். அற்புதமா எழுதியிருந்தீங்க என்றான் மணி. நன்றிங்க. என்ன கவிதை அது என்றான் ஆனந்த். கைப்பையிலிருந்து மடங்கின காகிதம் எடுத்து தந்தாள் விஜயா. ஆனந்த் அந்த கவிதையை வாய்விட்டு படித்தான். பெண்ணே, எச்சரிக்கை. மோகம் நெய்த காம விலை காத்திருக்குது. காலடி பாதையெல்லாம் மரமெல்லாம் காக்காய் கூட்டம் பார்த்திருக்கிறது. பார்த்து கொத்த. படித்துவிட்டு என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே என்றான். கவிதை தான் எழுத முடியும். கூடவே அதுக்கு பொழிப்புரை எல்லாம் எழுத முடியாது. எல்லாமே உனக்கு அறிமுகமுள்ள தமிழ் வார்த்தைகள் தான். கொஞ்சம் யோசி. ஒரு அர்த்தம் நீயா கொடுத்து பாரு, புரியும் என்றான் மணி. வீட்டுக்காரர் வந்து என்னமா சொல்றீங்க என்றார். எனக்கு பிடிச்சிருக்குங்க. இந்தாங்க நீங்க கேட்ட முன்பணம். நான் இன்னும் 2 நாள்ல எங்க குடி வர்றேன். வீட்டின் சாவியை வாங்கி கொண்டு வெளியே வந்தார்கள். ஆனந்த், ரொம்ப நன்றிங்க. சரியான வீடு கிடைக்காம நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கவிதை நிறைய எழுதுவீங்களா என்றான் மணி. அப்பப்போ மனசுல ஓடும். ஒரு காகிதத்துல எழுதுவேன். அப்புறம் நோட்ல எழுதி வச்சுக்குவேன். பத்திரிக்கைக்கு அனுப்புறது இல்லையா? ம். ஏன்? என்னவோ பிடிக்கல. இது தப்புங்க. எப்படி தப்பு? உங்க சிந்தனைய நீங்க ரசிச்சுட்டா போதுமா? அது சமூகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட போறதுன்னு முழுமையாகும். ஒரு வகையில நியாயம்தான். எனக்கு தோணல, அனுப்பல. அனுப்பவே கூடாதுன்னு பிடிவாதம் எல்லாம் இல்ல. உங்களுக்கு மறுப்பு இல்லைனா இந்த கவிதையை எனக்கு தருவீங்களா? எதுக்கு? ஒரு வாரம் கழிச்சுதான் பதில் சொல்லுவேன். விஜயா சிரித்துவிட்டு, சரி இந்தாங்க என்று தந்தாள். அப்ப நான் புறப்படுறேன். எப்படி போக போறீங்க? ஆட்டோவில் தான். இங்க ஆட்டோ கிடைக்காது. முக்கிய சாலையில தான் ஆட்டோ கிடைக்கும். வாங்க, நான் அது வரைக்கும் வர்றேன் என்றான் ஆனந்த். பரவாயில்லைங்க, நான் போய்க்கிறேன். இருக்கட்டும், எனக்கு எதுவும் இப்போ வேலை இல்லை. மணி, நீயும் வர்றியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போயிட்டு வா.
அப்போ இங்க தானே வரப்போறீங்க? அடிக்கடி சந்திக்கலாம். உங்க கவிதை நோட்டை எனக்கு படிக்க தரணும். அவசியம் தர்றேன். வரட்டுமா? ஆனந்தும் விஜயாவும் நடந்தார்கள். உங்களுக்கு கவிதைகள்ல ஆர்வம் கிடையாதா மிஸ்டர் ஆனந்த்? எதுக்குங்க பொய் சொல்லணும்? எனக்கு ஆர்வம் இல்ல. இப்படி நேரா ஒத்துக்கிறது நல்லா இருக்கு. நிறைய பேர் பொய் வேடம் போடுறப்போ எனக்கு பத்திக்கிட்டு எரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறையில ஆர்வம். காத்து திசை மாறி அடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சினிமா டைரக்டரா ஆயிடுவோமேன்னு எனக்குள்ள கனவு உண்டு. சினிமா துறையில எனக்கு ஆர்வம். சீக்கிரமே உங்க கனவு பலிக்க என்னோட வாழ்த்துக்கள். ஒன்னும் நடக்காத காரியம் இல்ல. ஏற்கனவே கொஞ்சம் இந்த துறையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு உதவும். பேசிக்கொண்டே இருவரும் முக்கிய சாலைக்கு வந்தார்கள். ஆட்டோவில் ஏறிக்கொண்ட விஜயா, அப்போ நாளைக்கு அலுவலகத்துல பார்க்கலாம் என்றாள். சரி என்று தன் அறைக்கு வந்தான் ஆனந்த். அந்த கவிதையவே மறுபடியும் படித்துக் கொண்டிருந்த மணி நிமிர்ந்து இவனை பார்த்து, அற்புதமான கவிதை ஆனந்த். பொதுவா கொஞ்சம் அழகான பொண்களுக்கு தன்னடக்கம் இருக்காது. இவங்க ரொம்ப மாற்றம் விரும்பக்கூடிய கேரக்டர் இல்லடா என்றான். பகுதி 7. பிணத்தின் புகைப்படங்களை பார்த்துவிட்டு, நினைவிருக்கு சார் என்ற அந்த பையன் அழகேசன் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் ஜெயமணி உற்சாகமானார். இந்த நபருக்கு நீ நோட்டீஸ் கொடுத்த? ஆமா, இவருக்கு இவர் பக்கத்துல உட்கார்ந்திருந்த இவர் நண்பருக்கும் கொடுத்த. நண்பரா என்று ஆர்வமானார் ரவிக்குமார். ஆமா சார், நல்லா நினைவுபடுத்தி சொல்லு. நீ நோட்டீஸ் கொடுத்தப்போ இந்த நபரும் இவர் நண்பரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் நண்பரு வெள்ளரி பிஞ்சு ஒடிச்சு பொடி தொட்டு தின்னுட்டு இருந்தாரு. சரி, நீ போய் என்ன பேசுன? நோட்டீஸ கையில கொடுக்கறதுக்கு பதிலா இவர் படிச்சிட்டு இருந்த புத்தகத்து மேல படிச்சிட்டு இருந்த பகுதியை மறைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அதுல இவருக்கு கோபம் வந்துச்சு. என்ன முறைச்சு பார்த்தாரு. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி திட்டுனாரு. என்ன வார்த்தை அது? நினைவில்ல சார். லடி பூல்ஸ் சொன்னாரா? அது இல்ல சார். இடியட்னு சொன்னாரா? அதுவும் இல்ல சார். ஸ்டூபிட். அதேதான். அத சொல்லிதான் திட்டுனாரு. சரி, அப்புறம்? நான் மன்னிச்சுக்கங்க சார். 2 சீட்டு வாங்கிக்கங்க சார். நாளைக்கு குலுக்கல். மெகாலயா 2 லட்சம் முதல் பரிசுன்னு சீட்டை நீட்டினேன். வேணான்னாரு. நான் மறுபடியும் கெஞ்சினேன். இப்ப போக போறியா இல்லையா? எல்லா சீட்டையும் கிழிச்சிடுவேன் போடான்னாரு. போயிட்டியா? அதுக்குள்ள இவர் நண்பரு இவரை சமாதானப்படுத்தினாரு. சின்ன பையன் தானே, அவனை போய் ஏன் விரட்டுற? நீ வாடா தம்பி, இப்படி உட்காரு. இந்தா வெள்ளரி சாப்பிடுன்னு தன்னோட பக்கத்துல உட்கார வச்சு பிஞ்சு கொடுத்தாரு. என்ன சீட்டு வச்சிருக்கேன்னு வாங்கி பார்த்தாரு. கண்ணை மூடிக்கிட்டு 2 சீட்டை உருவிக்கிட்டாரு. பணம் கொடுத்தாரு. நான் இறங்கிட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார் ஜெய்மணி. இந்த நண்பரும் இவரும் அமைதியா பேசிக்கிட்டாங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? கவனிக்கல சார். சிரிச்சு பேசிக்கிட்டாங்க. நல்லா நினைவிருக்கா? சிரிச்சா பேசிக்கிட்டாங்க? ஆமா. வாடா போடான்னு பேசிக்கிட்டாங்களா? ஆமா சார். அந்த நண்பர் எப்படி இருந்தாரு? கொஞ்சம் விவரமா சொல்லு பார்க்கலாம். பேண்ட் போட்டிருந்தாரு. மேல ஜிப்பா மாதிரி போட்டிருந்தாரு. குளிர் கண்ணாடி மாட்டியிருந்தாரு. தலைமுடி காத்துல களைஞ்சிருந்துச்சு. சுருக்குறாப்பா இல்ல கோர முடியா? கோர முடிதான். மீச உண்டா? வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். வேற அடையாளம் எதுவும் நினைவிருக்கா? வேற எதுவும் யோசனைக்கு வரலையே. முகத்துல விபூதி குங்குமம் ஏதாச்சும்? அதெல்லாம் எதுவும் இல்ல. முகத்துல மச்சம் பரு எதுவும் பாத்தியா? இல்ல சார். முக்கியமானத கேட்க விட்டாச்சு. இவங்களை எந்த பஸ்ல பார்த்த? இருங்க சொல்றேன் என்று கண்களை மூடி அழகேசன் யோசனை செய்தான். திருவள்ளுவர் பஸ் சார். அது எந்த ஊர் போற பஸ்? சென்னையில இருந்து கும்பகோணம் போற பஸ் சார். எந்த நேரம் நீ நோட்டீஸ் கொடுத்தது? சாயங்காலம் 4:30 மணி இருக்கும் சார். இன்னும் ஏதாச்சும் கேட்கணுமா ரவி என்றார் ஜெயமணி. அழகேசன் சொன்னவற்றில் முக்கியமானவற்றை குறிப்புகளாக எழுதி கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து ரவி பேனாவின் தலையை கடித்து சிந்தித்தார். அடுத்து நாம விசாரிக்க வேண்டியவரு குறிப்பிட்ட அந்த பஸ் கண்டக்டர்னு நினைக்கிறேன் சார்னா. கரெக்ட். ஏன்பா, பஸ்ல 3 பேர் இருக்கையில உட்கார்ந்துருந்தாங்களா இல்ல 2 பேர் இருக்கையிலையா? 2 பேர் இருக்கையில தான் சார். முன்கதவை திறந்து ஏறியதும் ஆரம்பிக்கிற முதல் வரிசையா? இல்ல சார், நடுவுல தான். 4 வரிசை தள்ளின்னு நினைக்கிறேன். இதையும் குறிச்சுக்கங்க ரவி, உபயோகப்படும். ஏன்பா, அவங்க பேசிக்கிட்டது எதுவுமே நினைவில்லையா? எப்படி சார் நினைவிருக்கும்? எவ்வளவு பேரை பாக்குறேனா? சரி, உன்னோட விலாசம் சொல்லு. சொல்ல குறித்து கொண்டார்கள். இன்னைக்கும் அதே கண்டக்டர் தான் வருவாரா? இல்ல சார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருவாங்க. நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு விழுப்புரம் வந்தீங்கன்னா அந்த கண்டக்டரை பார்க்கலாம். சரி, இந்தா 2 ரூபா. பஸ் பிடிச்சு போய்க்கோ. அழகேசன் சந்தோஷமாக புறப்பட்டு போனான். நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு சார் என்றான் ரவி. ஒன்னும் தெம்பா இல்லையே ரவி. இன்னும் செத்து போனவன் பெயரை கூட தெரிஞ்சுக்க முடியலையே. கண்டக்டரை விசாரிச்சா இன்னும் அதிகமான தகவல் கிடைக்கும்னு தோணுது. கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இப்ப கையில இருக்கிற தகவல் படி பார்த்தா அந்த கூட வந்த நண்பன் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கணும்னு நாம யூகிக்க வேண்டியிருக்கு. அப்பொழுது ஸ்டேஷனுக்குள் நுழைந்த வேட்டி கட்டின அந்த ஒல்லியான மனிதன் தயக்கமாய் தூரத்தில் என்றான். என்னையா வேணும் என்றார் ஜெயமணி.
நான் டெய்லருங்க. வர சொன்னீங்களா? ஆமா. காத்தமுத்து, ஆஸ்பத்திரியில இருந்து அந்த பெணம் மேல இருந்த பேண்ட்டையும் சட்டையும் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொடு. காத்தமுத்து என்கிற கான்ஸ்டபிள் மர அலமாரியை திறந்து கேட்டதை எடுத்து தந்தான். உன் பேர் என்னப்பா? ராஜலிங்கம் சார். அளவு டேப் எடுத்துக்கிட்டு வந்திருக்கியா? இல்ல சார். எடுத்தாரட்டுமா? அடுத்த தெரு தானே. ஒரு ஓட்டோ போயிட்டு வந்துடட்டுமா? பரவாயில்ல. இந்த 2 உருப்படியையும் எடுத்துட்டு போய் பிசகு இல்லாம இதோட அளவை தனியா ஒரு காகிதத்துல குறிச்சு எடுத்துக்கிட்டு வரணும். கையளவு, மார்பு சுற்றளவு, தோல் அளவுன்னு ஒரு அளவு விடாம சட்டை பேண்ட் அளந்து கச்சிதமா குறிக்கணும். சரிங்க. ராஜலிங்கம் போனதும் ஜெயமணி சொன்னார். அளவு வந்ததும் சென்னை மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்ய போறேன். எதுக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது சார். சென்னை 17ல இருக்கிற நைஸ் ஃபிக்ஸ் தையல் கடையில இந்த அளவுகளை வச்சு விசாரணை செஞ்சு தகவல் நமக்கு தர்றதுக்காக. பரவாயில்ல, சரியா யூகம் பண்றீங்க. ஸ்டேஷன் வாசலில் மோட்டார் பைக் சத்தம். தொடர்ந்து திருப்பூர் பிரசிடென்ட் வந்தார். வாங்க உட்காருங்க. என்ன, ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்பதானே முயற்சியே ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரம் நெருங்கிடுவோம். கிணத்துக்குள்ள ஆளுங்களை விட்டு வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேட சொன்னீங்க இல்லையா? ஆமா. இந்த கை கடிகாரம் கிடந்துச்சையா. அவர் நீட்டின கை கடிகாரத்தை வாங்கி பார்த்தார். அது வெளிநாட்டு வட்ட வடிவ கடிகாரம். மைக்கா மேல் புள்ளி புள்ளியாய் வேர்த்திருந்தது. இன்னும் உயிருடன் நேரம் காட்டிக் கொண்டிருந்தது. தண்ணீரில் விழுந்ததாகவே காட்டிக் கொள்ளாமல் வினாடி முள் தத்தி தத்தி நகர்ந்து கொண்டிருந்தது. அதன் செயினை பொருத்தினார். பிடிப்பு சரியா இல்லாமல் தானாகவே உடன் விடுவித்துக் கொண்டது. மீண்டும் பொருத்த மீண்டும் விடுவித்துக் கொண்டது. ரவி, இத பாருங்க. செயின் சரியா கிளிப் ஆக மாட்டேங்குது. ரவி வாங்கி பார்த்து, சார், இது அநேகமா கொலகாரனுக்கு சொந்தமானதா இருக்கலாம். எப்படி சொல்றீங்க? பிணத்தோட கையில ஏற்கனவே கடிகாரம் இருந்துச்சு. கொலை செஞ்சு கல்ல கட்டி கிணத்துக்குள்ள தள்ளி இத்தனை காரியங்கள் செய்யறப்போ கையிலிருந்து கலண்டு தண்ணிக்குள்ள விழுந்திருக்கணும். இருக்கலாம். குளிக்க வந்த யாராச்சும் இதே மாதிரி தொலைச்சிருக்கலாம் இல்லையா? ஊர் தலைவர் மறுத்தார். எங்க கிராமத்துல கெடிகாரம் கட்டினவனே ரொம்ப குறைச்சிருங்க. அப்படியே கட்டிக்கிட்டு வந்து கிணத்துக்குள்ள தவற விட்டுட்டானாலும் விட்டு வைப்பானா? அப்படியே உடனே உள்ள புகுந்து அலசி எடுத்துக்கிட்டு தான் கரையேறுவான். என்ன விலை இருக்கும் இது? 500 ரூபாய்க்கு குறையாது. ரொம்ப நன்றிங்க. இந்த கை கடிகாரம் எங்களுக்கு உதவும். மணி பார்க்கவா? குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு. அப்ப நான் வர்றேங்க. வேற என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, செஞ்சு தர்றேன். தேவைப்படுறப்போ சொல்றேன் என்ற ஜெயமணி அவர் போனதும் ரவியிடம், என்ன ரவி, இத வச்சு என்ன செய்யலாம் என்றார். இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது சார். இதுவே உள்நாட்டு கடிகாரமா இருந்தா கடிகாரத்துல இருக்கிற எண்ணெய் வச்சு யார் வித்தது யார் வாங்கினதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வெளிநாட்டு ஐட்டம். யார போய் விசாரிக்கிறது? எதுக்கும் என்கிட்ட இருக்கட்டும் சார் இது என்றார் ரவி. பகுதி 8. உள்ள வரலாமா என்றான் ஆனந்த். வாங்க ஆனந்த் என்றால் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த விஜயா. உள்ளே வந்தவன் எதிர்நாற்காலியில் அமர்ந்தான். வீடு எப்படி இருக்கு? வசதியா இருக்கா? இந்த ஒரு வாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தண்ணி ஒண்ணுக்கு தான் உங்க வீட்டு கிணத்துக்கு வர வேண்டி இருக்கு. பஸ் நிறுத்தம் பக்கத்திலே இருக்கு. வாசல்லையே காய்கறி வண்டி வருது. பாட்டி எங்கேயும் அலைய வேண்டியதே இல்ல. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன். பாட்டி எங்க? தூங்குறாங்க. விஜயா உள்ளே சென்று காஃபியோடு வந்தாள். நான் அடிக்கடி வர்றதுல எதுவும் தொந்தரவு உங்களுக்கு? சேச்சே, பேச்சு துணைக்கு நல்ல நட்பு கிடைச்சிருக்கப்போ அது எப்படி தொந்தரவாகும் என்று சிரித்தாள். இந்த மாதிரி சிரிக்காதீங்கன்னு நான் நேத்தே சொன்னேனே. ஏன்? என்னமோ பண்ணுது. இதற்கும் சிரித்தாள். அப்புறம் நேத்து அந்த ஜோக்க பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்க ஆனந்த். அது வேணாங்க. கொஞ்சம் அசிங்கமான ஜோக். பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன தப்பா நினைப்பீங்க? ஜோக்கு தானே, சும்மா சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி ஜோக் ரொம்ப பிடிக்கும் சொன்னாள். பஸ்ல போறப்போ அந்த பையனுக்கு தாங்க முடியாம நம்பர் 1க்கு வந்துருச்சு. ஓஹோ, நான் சொல்ல மாட்டேன் என்றான். பின் அவள் வற்புறுத்தவே சொல்லி முடித்தான். மிக ரசித்து வயிற்றை பிடித்துக்கொண்டே கண்களில் நீர் முட்ட சிரித்தாள். அந்த சிரிப்பு தினம் தொடர்ந்தது. அந்த சந்திப்பு தினம் நிகழ்ந்தது. அந்த நெருக்கம் தினம் வளர்ந்தது. அந்த இடைவெளி தினம் குறைந்தது. ஆனந்த், உங்க நகைச்சுவை உணர்வு எனக்கு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்க பேச்சு எனக்கு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்க சந்திப்பு எனக்கு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்க மனசு பிடிக்குது என்றாள். ஆனந்த், உங்களை பிடிக்குது என்றாள். கடற்கரையில் அலைகள் சதா கூச்சலிட கரையில் அவர்கள் நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். அப்புறம் என்றான் ஆனந்த். அப்புறம் என்ன என்றாள் விஜயா. நீதான் சொல்லணும். என் பக்கத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க அப்பா நிச்சயம் சம்மதிக்க மாட்டார் ஆனந்த். அப்போ காதல கலைச்சிடலாமா? அவர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டம்னு சொல்றேன். அப்போ விடு. கல்யாணம் முடிச்சு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவர்கிட்ட போனா போதும். யோசிக்கணும் ஆனந்த். என்ன இருக்கு யோசிக்க? உதறிடுறது ஆண்களுக்கு சுலபம். என்ன சொல்ற? என்னை வளர்த்து படிக்க வச்சு ஒரு நிலைக்கு உயர்த்தி இருக்கிற ஒரு அப்பாவை எப்படி உடனே உதற முடியும்? எனக்கும் அவருக்கும் பகை என்ன ஆனந்த்? நியாயம்தான். அப்ப பக்குவமா காதல் எடுத்து சொல்லு.
அங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன, கோபாலகிருஷ்ணன்னு எனக்கு ஒரு முறப்பையன் இருக்கான். அவனுக்கு தான் என்ன கட்டி கொடுக்கறதுன்னு சின்ன வயசுலயே தீர்மானம் பண்ணியிருக்காங்க. போச்சுடா, இந்த பொம்பளைங்களே மோசம். காதலிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. யோசிச்சு திட்டமிட்டு செய்யறதுக்கு காதல்னு பேர் இல்ல ஆனந்த். சரி, இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்ற? அதான் எனக்கும் புரியல. இங்க பாரு, என்ன தாடி வளர்த்துக்கிட்டு பிராந்தி பாட்டில் கையில எடுத்துக்கிட்டு வச்சிடாத. நான் அப்படி சொல்லல ஆனந்த். யோசிப்போம், ஒரு முடிவு கிடைக்கும். ஆனந்த் சுண்டல் வாங்கி அவளிடம் தந்தான். சரி, நம்ம விஷயம் இன்னும் மணிக்கு தெரியாதா? தெரியாது. இது வரைக்கும் மறைச்சே வச்சிருக்கேன். ஒரு நாள் போட்டு உடைச்சிட போறேன். சீக்கிரம் சொல்லிடுங்க ஆனந்த். ஏன் விஜயா? நேத்து ஒரு கவிதை எழுதி நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு பொண்ண ரொம்ப ஆத்மார்த்தமா வர்ணிச்சு இருந்துச்சு அந்த கவிதையில. அதனால என்ன? அதனால என்னவா? அது மறைமுகமா என்ன வர்ணிச்ச மாதிரி தான். சேச்சே, மணி அப்படி இல்ல விஜயா. அதை எப்படி சொல்ல முடியும் ஆனந்த்? அவரா மனசுல ஏதாச்சும் வளர்த்துக்கிட்டு இருந்தா அது பிரச்சனை தானே. நான் அவர் கூடவும் இயல்பா சிரிச்சு நட்பா பழகுறேன். அதை வேறு விதமா அவர் எடுத்துக்க கூடாது இல்லையா? நீயா எதையும் கற்பனை பண்ணிக்காத. இன்னைக்கே நான் அவன்கிட்ட நம்ம காதல சொல்லிடுறேன். சரிதானே? இப்போ சுண்டல் எனக்கு ஊட்டி விடுவியான். ஆ என்று திறந்து ஆனந்த் வாயை காட்ட, விஜயா ஓலைக்கரண்டியில் சுண்டல் எடுத்து அவன் வாயில் போட்ட போது அந்த விரல்களை அப்படியே கவ்விக்கொண்டான். சிரித்தாள். சேர்ந்து சிரித்தான். பகுதி 9. மறுநாள் மாலை 4 மணிக்கு விழுப்புரம் பஸ் நிலையத்தில் மோட்டார் பைக்கில் சாய்ந்து நின்று சாதாரண உடையில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். திட்டு திட்டாக மக்கள் கூட்டம் சிதறி நின்றது. வருகிற பஸ்ஸுக்காக காத்திருந்து பஸ்ஸை நோக்கி ஓடியது. படம் ஏந்திய கைகள் கண்டக்டரை முகாமிட்டன. டயர் வண்டியில் கடலை வறுத்து கொண்டே படக்கதை படித்தான் அவன். சுவர் போஸ்டரை முகர்ந்து பார்த்தது. அந்த கொம்புகள் இல்லாத மாடு. தாவணி பெண்கள் இருவர் மல்லிகை பூ மணக்க கடந்து போனார்கள். ரவிக்குமார் தேடி தேடி அழகேசனை கண்டுபிடித்தார். அழகேசன் திரும்பி பார்த்து ஓடி வந்தான். என்ன சார்? திருவள்ளுவர் பஸ்க்காக நிக்கிறேன். இன்னும் நேரமாகும் சார். நீ போய் லாட்டரி சீட்டு வித்துக்கிட்டு அந்த கும்பகோணம் போற பஸ் வந்ததும் என்கிட்ட வந்துரு. உன்னையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் விசாரிக்கணும். சரிங்க சார். அழகேசன் வந்து நின்று பஸ்ஸிற்குள் பாய்ந்து ஏறி விற்பனையை தொடர ரவிக்குமார் பஸ் நிலையத்தின் வாசலை அடிக்கடி பார்த்து கொண்டு காத்திருந்தார். அருகே இருந்த பத்திரிகைகள் தொங்கின கடைக்கு சென்று 2 பத்திரிகைகள் புரட்டி பார்த்தார். அழகேசன் ஓடி வந்தான். சார் சார் வந்துருச்சு. வா போய் விசாரிக்கலாம். நின்ற வண்டியில் இருந்து பயணிகள் சிலர் இறங்க, டிரைவர் இறங்கி அருகில் இருந்த டீ கடைக்கு நடக்க, அந்த கண்டக்டர் கீழே இறங்குவதற்காக காத்திருந்தார் ரவி. வண்டி 10 நிமிஷம் இங்க நிக்கும். காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் என்று உள்பக்கமாய் சொல்லிவிட்டு இறங்கின கண்டக்டர் கருப்பாய் ஒல்லியாய் இருந்தான். ரவி அணுகினார். ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன? ராஜா தம்பி. ஏன் சார், நீங்க யாரு? நான் போலீஸ். ஒரு விசாரணை. நீங்க ஒத்துழைக்கணும் என்று விட்டு அழகேசன் பக்கம் திரும்பி, இவர்தானப்பா என்றார். ஆமா சார். ராஜா தம்பி, முந்தா நாள் நீங்க தான் வண்டியில வந்ததா? ஆமா. நேத்து? நேத்து எனக்கு ஓய்வு. இந்த போட்டோவை பாருங்க என்று பேண்ட் பாக்கெட்டில் இருந்து பிணத்தின் புகைப்படத்தை எடுத்து காட்டினார். என்ன, என்ன இதுக்கு? இந்த ஆள் முந்தா நாள் தன்னோட நண்பரோட இந்த வண்டியில பயணம் பண்ணியிருக்கான். அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தினம் நிறைய பயணிகளை சந்திக்கிறவங்களுக்கு முகம் மறந்து போகலாம். விசேஷமா ஏதாச்சும் நடந்திருந்தா நிச்சயம் நினைவுல இருக்கும். சொல்லுங்க, இவன் முந்தா நாள் பயணம் பண்ணானா? செஞ்சிருக்கலாம் சார். நினைவுல இல்லையே. முகமும் புகைப்படத்துல அவ்வளோ தெளிவா இல்லையே சார். ஒரு ராத்திரி முழுக்கும் பிணம் தண்ணிக்குள்ள கிடந்தது. அதனால முகம் உப்பி போய் கொஞ்சம் அடையாளம் மாறித்தான் இருக்கு. இருங்க, இன்னொரு குறிப்பு கூட சொல்றேன். அழகேசன், என்னோட வா. ரவி பஸ்ஸுக்குள் ஏற அழகேசன் அவரை தொடர்ந்தான். கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லு. இங்க இருந்து எத்தனாவது வரிசையில் அவங்க 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க? அழகேசன் கொஞ்சம் நிதானித்து, நிச்சயம் ரொம்ப பின்னாடியும் இல்ல, ரொம்ப முன்னாடியும் இல்ல. 4வது இல்ல 5வது வரிசை தான் என்றான். ராஜா தம்பி, கொஞ்சம் எனக்காக நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. 4வது இல்ல 5வது வரிசை. 2 பேர் இருக்கையில 2 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் வயசு. 2 பேரும் பேண்ட் போட்டவங்க. ஒருத்தன் இந்த போட்டோவில் இருக்கவன். இவன் தான் கொலை செய்யப்பட்டவன். மத்தவன் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அந்த மற்றவன் வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டான் இங்க. ராஜா தம்பி பிரகாசமானான். வெள்ளரி பிஞ்சுனது நினைவுக்கு வருது சார். எனக்கு கூட ஒரு பிஞ்சு கொடுத்தாரு சார். கரெக்ட். 2 பேரும் நண்பர்கள். சத்தமா கிண்டலும் கேலியுமா பேசிக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. சென்னையில ஏறினதுல இருந்தே பேசிக்கிட்டே தான் வந்தாங்க. ரவி இப்போது பிரகாசமானார். சென்னையில ஏறினாங்களா? ஆமா. வள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட்லயா? இல்ல, எழும்பூர்ல ஏறினாங்க. எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கினாங்க? பத்தி பத்தி தொட்டி. பத்தி தொட்டியா? திருப்பூருக்கு முன்னாடி இருக்கு. திருப்பூருக்கு தான் டிக்கெட் தந்தேன். அங்கதான் வண்டி நிற்கும். ரொம்ப கேட்டுக்கிட்டதால பத்தி தொட்டியில இறக்கி விட்டேன். நல்லா நினைவு இருக்கா? இருக்கு சார்.
அவங்க என்ன லக்கேஜ் வச்சிருந்தாங்க? ஆளுக்கு ஒரு பெட்டி தான். வேற ஏதாச்சும் உங்ககிட்ட பேசுனாங்களா? இல்ல பத்தி தொட்டியில வந்து நின்னப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான் இறங்குனாங்களா? ஆமா. இவங்கள வரவேற்க யாராச்சும் நின்னுக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல சார். விலாசம் சொல்லுங்க என்று குறித்து கொண்டார். இந்த இறந்தவனோட கூட வந்த நபர மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும்னு தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுல ஏதாச்சும் கவனிச்சீங்களா? இல்ல சார். சரி, ரொம்ப நன்றி. நீங்க போங்க என்று கூறிவிட்டு அழகேசன், நீயும் உன் வேலைக்கு போகலாம் என்ற ரவிக்குமார், ராஜா தம்பி ஒரு நிமிஷம் என்றார். டீ கடை நோக்கி நடந்தவன் மறுபடியும் திரும்பி வந்தான். மறுபடியும் தொந்தரவு பண்றேன். இந்த வாட்ச பாருங்க. வாங்கி பார்த்தான். இந்த வாட்சு கூட வந்த நண்பன் கையில பார்த்த நினைவு இருக்கா? அந்த ஆள் வாட்ச் கட்டல சார். எப்படி சொல்றீங்க? வண்டியில ஏறினதுமே மணி என்னன்னு என்ன கேட்டாரு, சொன்னேன். அவரு ஃப்ரெண்டு கிட்ட உனது வாட்ச் 10 நிமிஷம் மெதுவா போகுதுன்னு சொன்னாரு. அப்புறம் அடிக்கடி நண்பனோட மணிக்கட்ட திரும்பி திரும்பி நேரம் பார்த்துக்கிட்டாரு. அது நல்லா நினைவு இருக்கு. இவர் கையில வாட்ச் இல்ல. சரி போங்க என்றார். யோசித்தார். அப்படின்னா இந்த வாட்ச்? இன்ஸ்பெக்டர் சொன்னது போல குளிக்க வந்த வேற யாரோ தவறு விட்டதோ? அனாவசியமா இதை இந்த கேஸ்ல இணைச்சு குழப்பிக்கிறோமோ? நிச்சயமா குற்றவாளி அந்த நண்பன் தான். 2 பேருக்கும் சென்னை தான் ஊரு. இல்ல வேலை பார்க்குற ஊரா இருக்கலாம். மாலை 5 மணிக்கு பத்தி தொட்டியில இறங்கின 2 இளைஞர்கள்ல ஒருத்தன் பக்கத்து கிராமம் திருப்பூரோட கிணத்துக்கு இரவு ஏன் வந்தான்? சிரிச்சு பேசின நண்பன் கொலை செய்வானா? ஏன்? ச்சே, இவ்வளவு தகவல்கள் சேகரிச்சோம். இன்னும் இறந்தவனோட பேரை தெரிஞ்சுக்கிற முடியல. இப்போ என்ன? நேரா பத்தி தொட்டி போகணும். பகுதி 10. ஆட்டோவில் இருந்து இறங்கிக் கொண்டான் ஆனந்த். அடுத்து விஜயாவும் இறங்கிக் கொண்டாள். தெருவே நிசப்தமாக இருக்க அந்த ஆட்டோ புறப்பட்டு செல்லும் சத்தம் மட்டும் மிகையாக கேட்டது. வானத்தில் நட்சத்திரங்கள் தொலைந்து போயிருந்தது. நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் என்றான் ஆனந்த். குட் நைட் என்று விஜயா தன் வீட்டிற்குள் நடக்க ஆனந்த் தன் வீட்டிற்கு வந்தான். திண்ணையில் 60 வாட்ஸ் விளக்கொளியில் வீட்டுக்காரர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். என்ன சார், தூங்கலையா? என்ன படிக்கிறீங்க? பகவத்கீதை. படிச்சிருக்கியா தம்பி? இல்ல சார். படி. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? உங்க வயசுல நானும் அவசியம் படிப்பேன் சார் என்று சிரித்துவிட்டு உள்ளே நடந்து தன் அறைக்கு வந்தான். கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருக்க வெளிச்சம் எரிய தட்டினான். கதவை திறந்தான் மணி. என்ன செய்யற மணி? ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அலுவலகம் முடிஞ்சதும் எங்க போன? மணி இப்போ 10. சரி, உன்னைத்தான் காணோம். விஜயா வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கலாம்னு போனா அவங்களும் இன்னும் வரலே. நாங்க பாட்டி நாங்க 2 பேரும் தான் போனோம் மணி. எங்க? சினிமாவுக்கு. உண்மையாவா? உண்மைதான். என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அது வந்து, ஏன்டா இப்படி நடந்துக்கிற? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன சொல்லணும்? மணி, நிச்சயமா நீ சந்தோஷப்படுவ. சஸ்பென்ஸ் வைக்காத. சொல்லு. விஜயா பத்தி என்ன நினைக்கிற? சில பொண்ணுங்களை பார்த்தா மரியாதையே தோணாது. விஜயாவை பார்த்தா மதிக்க தோணும், பேச தோணும், பழக தோணும். நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மனைவியை அடைகிறவன் நிச்சயமா கொடுத்து வச்சவன் தான். நான் தான் அந்த கொடுத்து வச்சவன். ஆனந்த் என்றான் அதிர்ந்து. என்ன மணி, இதுல அதிர்ச்சியடைய என்ன இருக்கு? ஆனந்த், நட்பா பழகுற ஒரு பொண்ணை இப்படி நினைச்சு பாக்குறது ரொம்ப தப்பு. என் கூட வந்து அன்பா நட்பா பழகுறாங்க. அதுக்காக நான் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கலாமா? மணி, இது கற்பனை இல்ல, காதல். என்ன உளர்ற? நானும் விஜயாவும் நேசிக்கிறோம். என்னால நம்ப முடியல. நாங்க மனம் திறந்து பேசிக்கிட்டது 1 மாசம் முன்னாடிதான். ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல உன்கிட்ட சொல்ல நினைச்சேன். நீ உண்மையாதான் சொல்றியா? ஆமா. உன்னை நேசிக்கிறதா விஜயாவே சொன்னாங்களா? ஆமா. சேர்ந்து கடற்கரை போறோம், ஹோட்டல் போறோம், இப்ப சினிமா கூட போயிட்டு வர்றோம். இன்னும் நம்பலையா நீ? வா, இப்பவே விஜயாவுக்கு முன்னாடி சொல்ல சொல்றேன். இல்ல வேணாம், நான் நம்புறேன். மணி, உனக்கு இதுல சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நீதான் முழு உதவி பண்ணணும். தாராளமா. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லையே. முகத்துல சந்தோஷம் இல்லையே. எதிர்பாராத அதிர்ச்சி, அதான். நான் சாப்பிட்டுட்டேன். நீ? சாப்பிட்டாச்சு. என்ன கவிதை எழுதுன? பார்க்கலாம். வேணாம். ஏன் மணி? பாதியில நிக்குது. கவிதையை முடிச்சதும் படிக்க தர்றேன். ஆனந்த் பாயெடுத்து போட்டுக்கொண்டு படுத்து 10வது நிமிடமே உறங்கி போனான். மணி மேஜைக்கு சென்று அமர்ந்தான். தன்னுடைய மேஜை இழுப்பறையிலிருந்து அந்த நோட்டை எடுத்தான். அதன் முதல் பக்கத்தை புரட்டினான். படித்தான். என் ரகசிய பெண்ணே, விஜயாவே, ஒரு நாள் உன்னிடம் ஒட்டுமொத்தமாக சமர்ப்பிக்கப் போகிறேன் இந்த கவிதைகளை. இவை கவிதைகள் அல்ல, என் மன ஓசையின் வார்த்தை வடிவங்கள். என் உயிர் தேவதைக்கு சமர்ப்பணங்கள். ஒரு ஏழை கவியின் எளிய அன்பளிப்புகள். அப்புறம் அடுத்தடுத்த பக்கங்களில் அவள் எழுதின காதல் கவிதைகளை படிக்க படிக்க அவன் விழிகள் சிவந்தன. எழுந்தான். தீப்பெட்டி எடுத்தான். கவிதை நோட்டை எடுத்துக்கொண்டான். உறங்கின ஆனந்தை முறைத்தான். தாடையின் நரம்புகள் அசைந்தன. கதவை ஓசைப்படுத்தாமல் திறந்து வெளியே வந்து வீட்டின் பின்பக்கம் வந்தான்.
கிணற்றிற்குள் அருகில் உட்கார்ந்தான். தீக்குச்சியை உரசி நெருப்பு மொட்டு பிடித்து நோட்டின் ஒரு பக்கத்தில் காட்ட அது மெதுவாய் அதை ஜீரணிக்க துவங்கியது. பொறுமையாய் முற்றிலும் எரிந்து முடியும் வரை காத்திருந்தான். ஒரு வாளி தண்ணீர் இறைத்து சாம்பலின் மேல் கொட்டி அதை சாக்கடையின் ஓட்டத்தில் கலந்தான். மறுபடியும் அறைக்கு வந்தான். ஆனந்த் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தான். மணி மேஜையில் அமர்ந்து ஒரு இன்லேண்ட் காகிதம் எடுத்து அதில் முகவரி பகுதியில் எழுதினான். கையெழுத்தை மாற்றி அமைத்து, பெறுநர் திரு உரிமையாளர் விஜயா ஜவுளி மாளிகை, நாமக்கல். பிறகு உள்ளே எழுதினான். அன்புடையீர், உங்கள் மகள் செல்வி விஜயா இங்கு சென்னையில் தன்னுடன் வேலை பார்க்கும் ஆனந்த் என்கிற இளைஞனுடன் ஊர் சுற்றுகிறாள். சினிமா, நாடகம், கடற்கரை என்று அலைகிறார்கள். இது உங்களுக்கு ஒரு செய்தி. ஆவண செய்யுங்கள். இப்படிக்கு பெயர் வேண்டாம். கடிதத்தை ஒட்டி தனது கைப்பையுக்குள் வைத்துக் கொண்ட மணி உறங்கி மறுநாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் நினைவாக அந்த கடிதத்தை தபால் பெட்டியில் சேர்த்தான். பகுதி 11. மாம்பலம் ஸ்டேஷன். சப் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் தனது பைக்கை நைஸ் பிக்ஸ் தையல் கடையின் முன் நிறுத்தினார். அது பெரிய கடையாக இருந்தது. கண்ணாடி கூண்டுக்குள் தலையில்லாத பொம்மை ஒன்று டை கட்டி கோட் அணிந்திருந்தது. இடுப்புக்கு மேல் எதுவுமே இல்லாத 2 கால்கள் ஒரு மடிப்பு களையாத பேண்ட் அணிந்திருந்தது. உள்ளே தைத்து முடித்த சட்டைகள் பின்குத்தி வைக்கப்பட்டிருந்தன. கேங்கர்களில் பேண்டுகள் தொங்கின. உள்ளே வரிசையாக 10க்கும் மேலான தையல் எந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. கழுத்தில் டேப்பை மாலையாக அணிந்த ஒரு இளைஞன் மேஜை மீது துணி விரித்து வளைவான ஸ்கேலை வைத்து நீல நிறத்தில் கோடுகள் இழுத்து கொண்டிருந்தான். ஜார்ஜின் உடுப்பை பார்த்து காரியத்தை நிறுத்தி, என்ன சார் என்றான். யாருப்பா அதுக்கு முதலாளி? நான் தான் சார். உன்கிட்ட தச்ச ஒரு பேண்ட் சட்டையோட அளவை சொன்னா அது யாருதுன்னு சொல்ல முடியுமா? என்ன இருக்கா சார்? என்ன? நாங்க ஒரு அட்டை கொடுப்போம். அதுல என்ன இருக்கும் அதை சொன்னா முகவரியே பார்க்கலாம். அட்டையெல்லாம் இல்ல. இதோ பாருங்க, இதுதான் சட்டை அளவு, இது பேண்ட் அளவு. இதை வச்சு முயற்சி பண்ணுங்களேன். கஷ்டம் சார். அளவெல்லாம் நோட்ல குறிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? அது இருக்கு சார். 2 மாசத்துக்குள்ள நோட்டு தான் இருக்கு. அளவு குறிச்சு ஓரத்துல துணியோட சாம்பிளும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு பின்னடிச்சிருவோம். உங்ககிட்ட துணி இருக்கா? இங்க இல்ல. அவசியமான வரவழைச்சு தர்றேன். இப்ப அளவுகளை வச்சு இந்த 2 மாசத்துல தேடுங்களேன். இது எப்ப தச்சதுன்னு தெரியுமா? தெரியாது. இந்த அளவுக்கான பேண்ட் சட்டை உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. என்கிட்ட இல்ல. எடுத்துட்டு வந்தீங்கன்னா சுலபமா பாத்திரலாம் சார். என்ன பார்க்கலாம்? எண்ணு பாத்திரலாம். அந்த எண்ணு உள்ள ஆர்டர் கொடுத்தவங்க முகவரியும் கிடைக்குமா? கிடைக்கும் சார். சரி, அப்ப நான் நாளைக்கு வர்றேன் உடையோட. ஜார்ஜ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்து தொலைபேசியை எடுத்தார். பகுதி 12. நாமக்கல் பஸ் நிலையத்தில் விஜயா இறங்கினதுமே டிரைவர் ராமையா வந்து பெட்டியை வாங்கி கொண்டு, வாங்கம்மா, கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றான். காரில் ஏறிக்கொண்டு கேட்டாள், அப்பா நல்லா இருக்காங்களா ராமையா? நல்லா இருக்காங்கம்மா. வீட்ல எல்லாரும் சுகமாத்தானே இருக்காங்க? நல்லாதாம்மா இருக்காங்க என்று புறப்பட்டான். 15 நிமிடத்தில் அவர்களின் வீட்டு வாசலில் இறங்கி கொண்டவளை மலர்ச்சியோடு வரவேற்றார் அப்பா வரதராஜன். வாமா விஜி, வா வா விஜி என்றான். சுத்தமாக கிராப் வெட்டி இருந்த கோபாலகிருஷ்ணன். எப்ப வந்தீங்க திருச்சியிலிருந்து? நேத்து என்றான். எல்லாரும் உள்ளே வந்ததும், என்னப்பா எதுக்காக உடனே புறப்பட்டு வரவும்னு தந்தி கொடுத்தீங்க என்றாள் விஜயா. போன் தொடர்பு கிடைக்கல, அதான் தந்தி கொடுத்தேன். அது சரி, என்ன காரணம்? உன்னை பார்த்து 2 மாசமாச்சு. சும்மா பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு போன்னு சொன்னா அலுவலகத்துல வேலைன்னு தட்டி கழிச்சிருவ. அதனால விவரம் எதுவும் இல்லாம உடனே புறப்பட்டு வான்னு தந்தி கொடுத்தேன். என்னப்பா நீங்க, உண்மையாவே எனக்கு அங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா என்று சினுங்கினாள். சரி, கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பேசலாம். மூவரும் சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வர வரதராஜன் வெற்றிலை எடுத்து போட்டு கொண்டார். மாமா, நான் கடத்தெருவுக்கு போயிட்டு வர்றேன் என்று எழுந்தான் கோபாலகிருஷ்ணன். இரு, போகலாம். விஜயாவோட கொஞ்சம் பேசணும், நீயும் இரு என்றார். புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டே, என்னப்பா பேசணும் என்றாள் விஜயா. வரதராஜன் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவிக்கொண்டே, உன் அலுவலகத்துல ஆனந்த்னு ஒரு பையன் வேலை பார்க்கறானா விஜயா என்றார். திடுக்கிட்டாள் விஜயா. என்ன விஷயம் என்றாள். ஏமா, உன் முகம் இப்படி ஏன் போகுது? உன் அலுவலகத்துல வேலை பார்க்கறான்னு தானே கேட்டேன். ஆமா, என்ன வேலை? எனக்கு உதவியாளர். உதவியாளர்னா எங்க அலுவலகத்துல தானே? ஆமாப்பா. விஜயா, நீ படிச்ச பொண்ணு, நல்லது கெட்டது தெரிஞ்ச பொண்ணு, கொஞ்சம் புத்திசாலி, தைரியமானவ, பேச தெரிஞ்சவ, துடுக்கானவ. அதனாலதான் உன்னோட விருப்பப்படி உன்னை வேலைக்கு போக அனுமதிச்சேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒன்றும் இல்ல. இவனை தெரியும்ல, பேரு நினைவிருக்கா? கோபாலகிருஷ்ணன், உங்க அத்தையோட ஒரே பையன், உன்னை கட்டிக்க போறவன். அப்பா வந்து சொல்லு. மௌனமாக இருந்தாள். சொல்லுமா, அந்த ஆனந்த நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேன். வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வு, செத்தாலும் அவரோட தான் சாவு, அதானே? இதுதானே மாமூலான வசதம்.
நீ வித்தியாசமானவன் நினைச்சேன். அப்பா, கிண்டலா பேசாதீங்க. மனுஷங்களோட தராதாரம் தெரியாதவ இல்லனா. எனக்கு பொருத்தமான ஒரு நபரைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தேர்தல் முடிஞ்சு போச்சா? அப்போ கோபாலகிருஷ்ணன் உனக்கு டெபாசிட் போயிடுச்சு போல இருக்கடா. கோபாலகிருஷ்ணன் சங்கடமாக நெளிந்தான். மாமா, நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன். அசையக்கூடாது இங்க இருந்து. விஜயா, விளையாட்டு போதும். என்ன நேரா பாரு. சொல்லு. என்ன சொல்லணும்பா? உனக்கும் கோபிக்கும் என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எதுக்கு? உங்க விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க முடியாது. ஆனா நான் மட்டும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும், அப்படிதானே? வேணாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும். ஓகே. பத்திரிக்கை கூட அடிச்சாச்சா? அப்பா, அவரு ரொம்ப நல்லவரு. கோபி, நீ சிகரெட் பிடிப்பியா? மாட்டியே. தண்ணி போடுவியா? மாட்டியே. குட்டியை துரத்துவியா? மாட்டியே. அப்பா, மாமாவும் நல்லவர் தான். ஆனா நான் விரும்புறது ஆனந்த. ஆனா கோபி சின்ன வயசுல இருந்து உன்னை விரும்புறானே. அப்பா, நான் மாமாவை வெறுக்கல. ஆனா ஆனந்த மனசு முழுக்க நிரப்பிட்டேன். அவரை நான் உயிரா நேசிக்கிறேன். கோபியை பொறுத்த வரைக்கும் நீதான் தன்னோட மனைவின்னு உன்னை மனசுல நிரப்பிட்டான். அவனும் உன்னை நேசிக்கிறானே. நான் பொறுப்பில்லை அதுக்கு. உன் கல்யாணத்துக்கு நான் பொறுப்பில்லை. பொறுப்பு ஏற்க வேணாம். வாழ்த்துங்க போதும். மன்னிச்சிடுமா நீ. உன்னை மாதிரி துரோகம் பண்ண முடியாது. கோபிக்கு உன்னை கட்டி வைக்கிறதா நான் அவன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். ஆசையை வளர்த்துருக்கேன். ஒரு நாள் தர்றேன். யோசிங்கிறது உன்னை சமாதானப்படுத்திக்கத்தான். நீ நான் எடுத்திருக்கிற முடிவுக்கு தான் வரணுங்கிறது ஏன் எதிர்பார்ப்பு, விருப்பம், என்னோட உத்தரவு கூட என்று வரதராஜன் எழுந்து வெளியேறி காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். கோபாலகிருஷ்ணன் எச்சில் விழுங்கினான். பிரமிப்புடன் அமர்ந்திருந்தாள் விஜயா. கோபி எழுந்து மெதுவாக வாசலை நோக்கி நடக்க, மாமா என்றாள். நின்றான். ப்ளீஸ், இப்படி வந்து உட்காருங்க. வந்து அமர்ந்தான். தரையை பார்த்தான். உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? இல்ல விஜி. நான் இன்னொருத்தரை நேசிச்சது தப்பா? இல்ல விஜி. இதுல உங்களுக்கு கோபமா மாமா? இல்ல விஜி. அப்பா கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம்ல, அவள் விரும்புறவரையே கட்டிக்கட்டுன்னு. ஏன் உம்முன்னு இருந்தீங்க? அமைதியாக இருந்தான் கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்க விஜி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீதான் எனக்குன்னு சொந்தக்காரங்க, எங்க அம்மா, உங்க அப்பா எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்குள்ள அப்படியே எண்ணத்தை வளர்த்துட்டாங்க. அதனால அதனால நீ என்னை கட்டிக்கணும்னு வற்புறுத்தல விஜி. நீ இன்னொருத்தனை கட்டிக்க உடனே சம்மதம் கொடுத்து எப்படிம்மா உதட்டுல இருந்து வார்த்தைகள் வரும்? இங்க பாருங்க மாமா, எனக்கு உங்க மேல கோபமோ வருத்தமோ இல்ல. நீங்க என் உறவு. நீங்க என் மாமாங்கிற விதத்துல உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு. ஆனா அதுக்கு பேரு காதல் இல்ல. நான் நல்லபடியா சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா நினைக்கிறேன். அப்ப என் கல்யாணம் ஆனந்தோட நடக்கிறதுக்கு நீங்க தான் உதவணும். உதவுறேன் விஜி, உதவுறேன். அப்பாவோட கோபம் தனியாது. அவரோட ஆசீர்வாதத்தோடவே இந்த கல்யாணத்தை நடத்தணும். நான் யோசிக்கிறேன். ஒரு திட்டம் சொல்றேன். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். கட்டாயம் ஒத்துக்கிறேன் விஜி என்றான் கோபாலகிருஷ்ணன். பகுதி 13. சப் இன்ஸ்பெக்டர் ரவி ஆட்டோவில் இருந்து இறங்கி மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஜார்ஜ் அவரை வரவேற்றார். பேசினார்கள். பிறகு, இறந்தவன் போட்டிருந்த உடைகளை எடுத்துட்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். வாங்க, அந்த தையல் கடைக்கு போகலாம். அரை மணியில் இருவரும் அந்த நைஸ் பீஸ் தையலகத்தில் இருந்தார்கள். அந்த இளைஞன் நோட்டை எடுத்து விரித்தான். அதில் அங்கங்கே அளவுகளுக்கு அருகில் சின்ன சின்ன முக்கோண துணிகள் பின் செய்யப்பட்டிருந்தன. வரிசையாக அந்த துணிகளை பார்த்தான். ரவி காட்டின பேண்ட் சட்டையுடன் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான். 3/4 மணி நேரம் கழித்து உற்சாகமானான். இதோ இருக்கு சார், எண் 1442. இந்த எண்ணுக்கு முகவரி பாருப்பா. சீக்கிரம். வேற ஒரு நோட்டை எடுத்து பார்த்தான். அடடா, ஒரு முகவரியும் இல்லை சார் இதுல. என்ன இருக்கு? ஆனந்த், சென்னை 10. அது மட்டும்தான் சார் இருக்கு என்றான். அப்பாடா, இப்பதான் பேரே கண்டுபிடிச்சிருக்கோம். இனி கொஞ்சம் நெருங்குவோம் என்று பெருமூச்சு விட்டார் ரவி. பகுதி 14. காரை நிறுத்தி உள்ளே வந்தார் வரதராஜன். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த விஜயா திரும்பி பார்த்தாள். புத்தகம் படித்துக் கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணன் நிமிர்ந்து பார்த்தான். நேராக சென்று தொலைக்காட்சியை அணைத்தார். கோபி, இங்க வா என்றார். என்ன மாமா? இன்னைக்கு என்ன தேதி? 17. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. புரோகிதரை பார்த்து தேதி குறிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். வர 27ஆம் தேதி முகூர்த்த நாள். அன்னைக்கு உனக்கும் விஜயாவுக்கும் கல்யாணம். அப்பா என்று அதிர்ந்து எழுந்தாள் விஜயா. என்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சமும் இஷ்டமில்ல என்றாள். உன் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா என் விருப்பம் முக்கியம் இல்லையா என்றாள் கோபாலகிருஷ்ணன். முக்கியம்தான். உனக்கு தான் பல வருஷமா கொல்ல விருப்பமாச்சே. விருப்பங்கிறதோட மாறக்கூடிய ஒண்ணுதானே மாமா. கோபி, என்ன சொல்ற நீ? விஜயாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. உளராத கோபி. இல்ல, யோசனை பண்ணிதான் முடிவுக்கு வந்திருக்கேன். ஏ, அவளுக்கு பக்குவம் பத்தாது. காதல் அது இதுன்னு வெறும் மன சஞ்சலம்தான். வேற எதுவும் இல்ல. அவளை சந்தேகப்பட்டுடாத கோபி. சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்கல மாமா. பின்னையே விருப்பம் இல்லைன்னு சொல்ற?
கல்யாணங்கிறது என் ஒருத்தன் சம்மந்தப்பட்டதில்ல மாமா. விருப்பம் இல்லாத பொண்ணை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த இல்லறம் எப்படி இனிக்கும்? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் கோபி, அப்புறம் சரியா வந்துடும். இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என் மனசு என்னைக்கும் மாறவே மாறாது. கல்யாண விஷயத்துல என் பிடிவாதம் கொஞ்சமும் தளராது என்றாள் விஜயா. நீ குறுக்க பேசின கொன்னுடுவேன், உள்ள போ என்று கத்தினார். மாமா, விஜயாவை திட்டாதீங்க. கோபத்தை நிதானிச்சுக்கிட்டு வந்து யோசிங்க. வற்புறுத்தியோ வலுக்கட்டாயமோ அமைச்சு கொடுக்கிற மனவாழ்க்கை முள்மெத்த படுக்கதான். மனசை ரெடப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது கொடுமை. நீங்க நினைக்கிற மாதிரி விஜயா விவரம் தெரியாத பொண்ணு இல்ல. அவ குறிப்பிடுற காதல் வெறும் பருவ சலனம் இல்ல. விஜயா படிச்ச பொண்ணு, வேலைக்கு போற பொண்ணு, பக்குவமான பொண்ணு. அத்தனை சுலபமா ஒருத்தனை நினைச்சிட மாட்டா. என்ன பேசுற நீ? விஜயா சொல்றவனையே கூப்பிட்டுட்டு வந்து கட்டி வைன்னு சொல்வ போல இருக்கே. அதான் மாமா சரி. முடியாது, நான் சம்மதிக்க மாட்டேன். விஜயா தெளிவா சொல்லியாச்சு. அவங்களுக்கு தேவை உங்க ஆசிர்வாதம் தான், சம்மதம் இல்ல. அப்படின்னா என்னை எதிர்த்துக்கிட்டு அவனை கட்டிக்குவாளா? எதிர்த்துக்கிட்டுன்னு ஏன் பேசுறீங்க? உங்க சம்மதம் இல்லாம அவங்க கல்யாணம் செஞ்சுப்பாங்க. நடக்காது. நடக்க விட மாட்டேன். நடக்கும். நடக்க வழி பண்ணுவேன். கோபி, ஆமா மாமா, விஜயாவோட காதலை நான் மதிக்கிறேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா நியாயம்னு எனக்கு படுது. நிச்சயமும் பச்சை கொடி காட்டிட்டா, நீங்களும் பச்சை கொடி காட்டிட்டா, வர்ற அதே 27ஆம் தேதி இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தலாம். இல்லாட்டி அதே 27ஆம் தேதி ரகசியமா இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டி வரும். உங்க வரட்டு கௌரவத்தை கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு இந்த பிரச்சனையை பாருங்க. எடுத்து சொல்றது எடுபடாது. அடிச்சு திருத்த வயது தாண்டியாச்சு. இப்போ உங்க முடிவை சொல்ல வேணாம். போய் படுங்க, நிம்மதியா தூங்குங்க. காலையில உங்க முடிவை சொல்லுங்க. குழப்பமாக அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு மாடியேறி சென்றார் வரதராஜன். அமைதியாய் நின்ற விஜயாவை நெருங்கினான் கோபி. தரையை பார்த்து பேசினான். உன்கிட்ட வாக்கு கொடுத்தபடி உன் காதலுக்காக கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பேன் விஜயா. காலையில நல்ல முடிவா சொல்லுவாரு மாமா. அவர் மனசு மாறாத பட்சத்துல நான் வேற யோசனை வச்சிருக்கேன். நீ தைரியமா போய் தூங்கு. கண்ணில் நீர் கலங்க அவனையே பார்த்தாள் விஜயா. காலையில் கீழே இறங்கி வந்த வரதராஜன், விஜயா என்றார். என்னப்பா? அவன் பேர் என்ன? ஆனந்த். ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்லு. உடனே நான் அவனை பார்க்கணும், பேசணும் என்றார். சரிப்பா என்றாள் உற்சாகமாக. பகுதி 15. குட் மார்னிங் சார் என்று உள்ளே வந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். ரவிக்குமார் விவரித்தார். ஆக சென்னை 10 ஆனந்த். இந்த 2 வார்த்தைக்கு மேல எதுவும் கிடைக்கல. இல்ல சார், எவ்வளவோ முயற்சி செஞ்சாச்சு. சென்னை 10 பகுதியோட வாக்காளர்கள் பட்டியல் எடுத்து வச்சு 27 ஆனந்த் விலாசங்கள் குறிச்சோம். எல்லாரும் உயிரோட இருக்காங்க. வாகனம் எதுவும் வச்சிருக்கலாங்கிற யூகத்துல ஆர்டிஓ அலுவலகத்துல ஆனந்த்ங்கிற பேரை தேடணும், கிடைக்கல. இதே மாதிரி இன்னும் நிறைய முயற்சிகள் அங்க இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க என்னாச்சு? பத்தி தொட்டியை விசாரிச்சாச்சா? பத்தி தொட்டியில மொத்தமே 200 வீடு தான். ஒரு வீடு விடாம விசாரிச்சாச்சு. குறிப்பிட்ட தினத்துல குழாய் போட்ட 2 பேர் விருந்தாளியா யாரு வீட்டுக்கும் வரலைன்னு சொல்றாங்க. ஆனா பத்தி தொட்டியில இறக்கி விட்டதா கண்டக்டர் நினைவா சொன்னாரு சார். பத்தி தொட்டி மாதிரி முக்கிய சாலையில இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனா கூட வரக்கூடிய கிராமங்களா 10-15 அங்க இருக்கு. எல்லா கிராமத்துலயும் கான்ஸ்டபிள்களை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நடவடிக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்தாச்சு. இனிமே இந்த கேஸ்ல ஏதாவது முன்னேற்றமோ திருப்பமோ தானா நிகழ்ந்தாதான் உண்டு. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது ரவி. டிஎஸ்பி போன்ல கூப்பிட்டு செத்தவன் யாருன்னே இன்னும் கண்டுபிடிக்கலையான்னு சத்தம் போடாரு. வேற என்ன வழியில இறங்கலாம் சார்? அவர்கள் தீவிரமாக விவாதித்தார்கள். பகுதி 16. உட்காருப்பா என்றார் வரதராஜன். தயக்கமாய் நின்று கொண்டே இருந்தான் ஆனந்த். தன் அப்பாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த விஜயா, சும்மா உட்காருங்க என்றதும் அமர்ந்தான். 2 நிமிடம் அமைதியாக அவனையே பார்த்த வரதராஜன் திரும்பி அருகில் கோபாலகிருஷ்ணனின் முகத்தை பார்த்தார். விஜயாவோட தேர்வுல குறை சொல்ற மாதிரி இல்ல மாமா என்றான். இங்க பாருப்பா, நீ எந்த ஜாதி, அப்பா அம்மா இருக்காங்களா, அந்தஸ்து என்ன, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இப்போ 2வது பட்சம். ஏன்னா என்னோட மறுப்புக்கு இங்க மதிப்பு இல்லை. நான் உன்னை கேட்க விரும்புறதெல்லாம் என் பொண்ணை எவ்வளவு நேசிக்கிறேன். எப்படி சார் சொல்றது? தீவிரமா நேசிக்கிறேன். எதை? உடம்பா, உள்ளமா, இல்ல பின்னணியில இருக்கிற பணமா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து தெரியும்னு கணக்கு போட்டு நான் அன்பை வளர்க்கல. உள்ளத்தை மட்டும் நேசிச்சேன்னு சொன்னா அது பொய். உங்க பொண்ணோட அழகு மட்டும்தான் என்ன காதலுக்கு காரணம்னு சொன்னா அதுவும் பொய். இன்னும் எப்படி சொல்றது? போதும், காரை தயார் பண்ண சொல்லு, சென்னை போகலாம். தேதி குறிச்சு வந்தேனே, அதே 27ல கல்யாணம். சென்னையில நடத்திடலாம். நீ அங்கேயே தங்கி எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் என்ன? சரி மாமா என்றான் உற்சாகமாய். காரியங்கள் கணக்காய் தொடங்கின. சென்னையில் பெரிய கல்யாண மண்டபத்தில் சிபாரிசின் பேரில் பதிவு செய்து 5 ரூபாய் மதிப்பில் அழைப்பிதழ்கள் தயாராகி நகைகள் உடைகள் என்று வாங்கப்பட்டு
வரதராஜன் நாமக்கலுக்கும் சென்னைக்கும் அலைந்தார். சென்னையில் இருக்கும் விஜயாவின் வீட்டில் தங்கி கல்யாண காரியங்களை பொறுப்பாய் பார்த்தான் கோபாலகிருஷ்ணன். விஜயா விடுப்பு போட்டுவிட்டு நாமக்கல்லிலேயே தங்கிவிட்டாள். தன் தந்தையின் உத்தரவுப்படி. ஆனந்த் உற்சாகமாய் சொன்னான், மணி, நான் எதிர்பார்க்கவே இல்லடா, இப்படி இவ்வளவு சீக்கிரம் அவர் சம்மதிப்பாருன்னு. நானும் எதிர்பார்க்கலதா என்றான் மணி. அவன் உள்ளே எரிமலை குமைந்தது. நிச்சயமா கண்டிச்சு மிரட்டி அனுப்புவார்னு தான் எதிர்பார்த்தேன். நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன். விஜயாவோட விருப்பத்துக்கு கடைசியில தலைசிச்சிட்டாரு. இதுல ரொம்ப உதவி அந்த கோபாலகிருஷ்ணன் தான் இல்ல? ஆமா, நான் அதிர்ஷ்டசாலி தானே மணி. எதனால சொல்ற? விஜயா மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா அமைய கொடுத்து வச்சிருக்கணும். உண்மை. ச்சே, அவளோட ஒப்பிடுறப்போ நான் அழகே இல்ல. உண்மைதான். அவளோட அறிவுல பாதி கூட எனக்கு இல்ல. உண்மை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ பொக்கிஷம். ஆனா அவளுக்கு 100% பொருத்தம் இல்லாத கணவன் தான். ஒப்புக்கிற, பின்னையே சம்மதிச்ச? இந்த குறைகளை எல்லாம் நிரப்பிடுதே அது. எது? பணமா? ச்சே, காதல், அன்பு, தூய்மையான நேசம். உன்னை விட பொருத்தமான ஒருத்தன் இதே தூய்மையான நேசத்தை அவ மேல வச்சிருந்தா என்ன செய்வ? நான் என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் அவளை விரும்பலாம் மணி. அவ யார விரும்புறாங்கிறது தானே முக்கியம். அவ தாய்மாமன் கூட தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அவ விருப்பம் தெரிஞ்சதும் நாசுக்கா விலகி இப்ப தீவிரமா கல்யாண காரியங்களை கவனிச்சுக்கிறான். மணி மனதுக்குள் சொல்லி கொண்டான். அப்படி எல்லாராலையும் விலக முடியாது ஆனந்த். நானும் விஜயாவை விரும்பினேன். அந்த முதல் சந்திப்பு முதல் என் மனச காகிதத்துல வடிச்ச. சந்தர்ப்பம் வரும்போது சமர்ப்பணம் செய்ய காத்திருந்தேன். அதுக்குள்ள நீ முந்துகிட்ட. உனக்கு முன்னதான் என்னோட நேசத்தை நான் வெளிப்படுத்தி இருந்தா அவ என்னத்தான் விரும்பி இருக்கலாம். நீயே குறிப்பிட்டது போல அவளுக்கு நீ பொருத்தம் இல்லதான். ஆனா நான் உன்னை விட எல்லா விகிதத்திலையும் உயர்வானவன். அவளுக்கு பொருத்தமானவன். என் கண்ணு முன்னாலேயே என்னோட உயிர் நாயகியை அர்ப்பணிக்க என்கிட்ட பக்குவம் இல்ல. எனக்கு கிடைக்காதவ உனக்கு கிடைக்கிறது அநியாயம். எனக்கு இழைக்கப்படுற அநீதி. நான் இதை பொறுத்துக்க முடியாது. இந்த திருமணம் தடைப்படணும். அவ உனக்கு கிடைக்க கூடாது. அதுக்காக நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். என்னடா அமைதியா இருக்க? ஆனந்த், உனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டா? ரொம்ப உண்டு. நாளைக்கு நான் எங்க கிராமத்துக்கு போறதா இருக்கேன். நீயும் என் கூட வா. பத்தி தொட்டிக்கு பக்கத்துல சின்ன காட்டூர்னு என் கிராமம். இப்ப அங்க எங்க கண்ணு தெரியாத பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. பக்கத்துல திருப்பூர்னு ஒரு கிராமம். அங்க ஒரு காத்தான் கோயில் இருக்கு. ரொம்ப விசேஷமான தெய்வம். நம்ம பிரார்த்தனை பண்றத கண்டிப்பா நிறைவேற்றி வச்சிரும். கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தானே இருக்கு. இந்த வேலைகள் நிறைய இருக்கு மணி. எல்லா வேலையும் பொண்ணு வீட்டுக்காரங்க பாத்துக்கிறாங்க. நீயே பாதி அழைப்புகளை கொடுத்தாச்சு. ஒரு நாள் பயணத்துல என்ன வந்துச்சு? சரி, எப்போ போகலாம்? நாளைக்கு மத்தியானம் புறப்படலாம். கும்பகோணம் போற திருவள்ளுவர் ஒண்ணு இருக்கு. 1 மணிக்கு. அதுல போகலாம். சாயங்காலம் ஊருக்கு போயிடலாம். கும்பிட்டுட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து புறப்பட்டா 9 மணிக்கு சென்னை வந்துடலாம். சரி, கோவில் காரியம் மறுக்க கூடாது. இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு ஆனந்த். என்ன? இந்த எல்லைக்காத்தான் கோவிலுக்கு பிரார்த்தனைக்கு போறவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. திருப்பதி போறோம்னு டாம் டாம்னு அடிச்சுட்டு புறப்படுறோமே, அது மாதிரி புறப்படக்கூடாது. ரகசியமா போயிட்டு ரகசியமா திரும்பிடணும். ஏன் அப்படி? அதான் பிரார்த்தனை பலிக்கும்னு ஒரு ஐதீகம். பெரியவங்க சொல்றதை தான் நான் சொல்றேன். சரி, இப்ப என்ன? நாளைக்கு ஊருக்கு போறதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். சரி பாப்போமே. ரகசிய பிரார்த்தனை பலிக்குதானே? நிச்சயமா பலிக்கும் என்றான் மணி உறுதியாக. பகுதி 17. சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் தனது வீட்டில் படுக்கையில் படித்து பதறும் காலண்டர் காகிதங்களை பார்த்து கொண்டு யோசித்தார். இத்தனை அலைஞ்சும் இன்னும் குற்றவாளியை நெருங்கக்கூடிய ஒரு தெம்பான தடயம் கிடைக்கவே இல்லையே. ஆனந்த் சென்னை 10. இதை வச்சுக்கிட்டு எத்தனையோ முயற்சிகள் செஞ்சாச்சு. சென்னை 10ல பணிபுரிய அத்தனை தபால் ஊழியர்களையும் விசாரிச்சாச்சு. தொலைபேசி எண்கள் கொண்ட புத்தகத்துல அலசி விசாரிச்சாச்சு. இங்க திருப்பூர் சுத்தி உள்ள கிராமங்கள்ல வீடு வீடா விசாரிச்சாச்சு. யார் அவன்? எதுக்காக கொல்லப்பட்டான்? யார் அவன்? எதுக்காக கொன்னான்? ரொம்ப திட்டமிட்டு இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு. கத்தியால குத்திட்டு ஓடிடுறதுல குறியா இல்ல குற்றவாளி. பணத்தை மறைக்க, குற்றம் நடந்ததையே மறைக்க முயற்சிகள் எடுத்திருக்கான். பணம் இருக்கு, வாட்ச் இருக்கு, கழுத்துல செயின் இருக்கு. அதனால கொலை ஒரு பகை காரணமா தான். சென்னையில இருந்து இங்க கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்து கொண்டு இருக்கான். இங்க ஏற்பட்ட திடீர் பகையா இல்ல அழைச்சிட்டு வந்ததே சதியா? எத்தனை விசாரணைகள். இந்த குளிக்க வந்த பெண்கள், ரெடிமேட் கடைக்காரர், லாட்டரி பையன், கண்டக்டர், டைலர், சென்னை பயணம், ஆனந்த்ங்கிற பேர்ல தேடல். இத்தனையிலையும் சிக்கலையே. இன்னும் எப்பதான் யோசிப்பது? எப்படிதான் யோசிப்பது? இன்னும் என்ன நடவடிக்கைகள் எடுப்பது? கொஞ்சம் கோணத்தை மாத்தி பார்க்கலாமா? இப்போ எந்த கோணத்துல செயல்பாடுகள்? இறந்தவன் யாருங்கிற கேள்வியை முன் வச்சே இந்த இத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. முன்னவன் யாருங்கிற கேள்வியை பிரதானமா வச்சு யோசிக்கலாமா? உலகாரனை பத்தி கைவசம் உள்ள தகவல்கள் என்ன? சுத்தியில அவனோட கைரேகைகள் அவனுடையதா இருக்கலாம்னு சந்தேகப்படுற
ஒரு கை கடிகாரம். கொலைகாரன் ஆனந்தோட நண்பன். சென்னையிலிருந்து பத்தி தொட்டிக்கு உடன் பயணம் செஞ்சவன். கண்டக்டரோட கூட்டுப்படி சிரிச்சு பேசினவன். வாட்ச் கட்டாம அடிக்கடி நேரம் கேட்பவன். லாட்டரி பையன் சொன்னபடி இவன் கிட்ட பொறுமையா பேசினவன். லாட்டரி சீட்டுகள் 2 வாங்கினவன். சட்டென்று எழுந்து அமர்ந்தார் ரவிக்குமார். உள்ளே ஒரு வெளிச்சம் பாய்ந்தது. இந்த வகையில ஒருவேளை அவன் சிக்கலாமா? எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவன் சிக்கணும். அவன் சிக்கணும்னா அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். பார்க்கலாம். ரவிக்குமார் உடனே உடுப்பணிந்து விழுப்புரத்துக்கு புறப்பட்டார். பகுதி 18. டாக்ஸியிலிருந்து வரதராஜன், கோபாலகிருஷ்ணன், விஜயா மூவரும் இறங்கினார்கள். மணியின் அறைக்கு வர பணியன் லுங்கியுடன் இருந்த மணி எழுந்து வாங்க வாங்க என்று வரவேற்று அவசரமாக சட்டை அணிந்து கொண்டான். எங்க ஆனந்த் என்றார் வரதராஜன். தெரியலைங்க, நான் எங்க கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன். வந்ததுல இருந்து பார்க்கல. வீட்டுக்காரர் கேட்டேன். நேற்று மத்தியானம் புறப்பட்டு போனவன் தானா, இன்னும் வரலையாம். எங்கன்னு சொல்லிட்டு போகலையாம். இங்க அவனோட சட்டை பேண்ட் சூட்கேஸ் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கான். எங்க போனா இப்படி செய்யலாமா என்றான் கோபாலகிருஷ்ணன். இந்த கல்யாணத்துல அவங்க குடும்பத்துல இஷ்டம் இல்லை, அதனால தானும் அவங்கள கூப்பிட போறதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் மனசு மாறி அவங்களையும் கூப்பிடலாம்னு தஞ்சாவூர் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றாள் விஜயா. அப்படித்தான் இருக்கணும். சரி, சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா என்றார் வரதராஜன். சொல்லியிருந்தா நான் கார் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பேனே. தன்மானம் பாக்குறவரு தயங்குவாரு. சரி சரி, வாங்க போகலாம். இன்னைக்குள்ள வந்துருவாரு. அனி, ஆனந்த் வந்ததும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. நாமக்கல்ல இருந்து இன்னைக்குதான் விஜயாவும் வந்தான்னு சொல்லு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எனக்கு நாள் நெருங்க நெருங்க டென்ஷனா இருக்கு. சரியான முகூர்த்த நாள் அது. நான் நினைச்சு வச்சிருந்த ஆளுங்க எல்லாம் ஏற்கனவே வேற கல்யாணங்களுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. திணறிக்கிட்டு இருக்கேன். கோபி இல்லைனா எதுவும் முடியாது. ராத்திரி பூரா சமையல்காரன் அட்ரஸை தேடிக்கிட்டு அலைஞ்சான். உனக்கும் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாமே என்றார் வரதராஜன். இதோ பாருங்க, இதெல்லாம் ஆனந்த் என்கிட்ட கொடுக்க சொல்லி ஒப்படைக்க சொன்ன இன்விடேஷன்ஸ். வேற என்ன வேலை சொன்னாலுமே நான் செய்வேனே. கல்யாணத்தன்னைக்கு சமையல் பகுதியை கவனிச்சுக்கோங்க போதும். செய்றேன் சார், வர்றோம். மறுநாள் விஜயா மட்டும் தேடி கொண்டு வந்தாள். இன்னும் அவன் வரலையே என்றான் மணி. என்னங்க இது, ஏன் வரல? தெரியலையே. தஞ்சாவூர் அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, ஆனா அவங்க வீட்டுல போன் இல்லை. பிசிஓ கால் போடலாமேங்க. ஆமா, அப்படிதான் செய்யணும். போன் போட்டு பேசி முகம் வெளுத்து தன் தந்தையின் முன்னால் நின்றாள். என்னம்மா என்றார் வரதராஜன். தஞ்சாவூருக்கு வரலையாம்பா. என்னது, வரலையா? அதிர்ந்தான் கோபி. எனக்கு எதுவும் புரியலையேம்மா. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கிற இந்த சமயத்துல இப்படி பொறுப்பு இல்லாம எங்கேயோ போச்சுன்னா என்ன அர்த்தம்? புரியலையேப்பா. உனக்கு இந்த கல்யாணத்துல பூரண சம்மதம் தானே? அப்பா, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவரு. பின்ன எங்க, குழப்பமா இருக்கு. இப்ப கல்யாண வேலைகளை தொடர்றதா இல்ல இவனை தேடி அலையிறதா? சின்ன குழந்தையா அவன். சட்ட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கான். எங்க போறேன்னு ஒரு வார்த்தை யார்கிட்டயும் சொல்லல. இதுக்கு என்னதாம்மா அர்த்தம்? அப்பா, பொறுமையா இருங்க, வந்துருவாரு. ஏதாச்சும் நியாயமான காரணமா தான் இருக்கணும். இல்லைனா இப்படி பண்ண மாட்டாருப்பா அவரு. ஏற்பாடுகளை தொடர்றதா இல்லையா? எல்லா ஏற்பாடுகளுமே நடக்கட்டும்பா. கண்டிப்பா அவர் வந்துருவாரு என்றாள் விஜயா. மறுநாள் காலையில் 10 மணிக்கு அவர்களை தேடி வந்து மௌனமாக நின்றான் மணி. என்னப்பா, ஆனந்த் பத்தி எதுவும் தகவல் உண்டா? உண்டு, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு புரியல. என்னங்க மணி, புதிர் போடுறீங்க என்று பதறினாள் விஜயா. சீக்கிரம் சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினான் கோபி. கொஞ்ச நேரம் முன்னாடி செங்கல்பட்டுல இருந்து இந்த தந்தி எனக்கு வந்துச்சு. படிச்சுட்டு பதறி போயிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே இங்க வந்துட்டேன். மணி நீட்டின தந்தியை வாங்கி பார்த்த வரதராஜன் அதிர்ச்சியோடு அதை அப்படியே உணர்ச்சி இல்லாமல் விஜயாவிடம் நீட்டினார். பதற்றமாய் படித்தாள். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நிறையா வெளியில சொல்ல முடியாத காரணங்கள். உன்னை தேட வேண்டாம், கிடைக்க மாட்டேன் ஆனந்த் என்ற ஆங்கிலத்தில் இருந்தது. விஜயாவுக்கு மயக்கம் வந்தது. பகுதி 19. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்திவிட்டு ரவிக்குமார் நாலா பக்கங்களிலும் விழிகளை ஓட்ட ஒரு பஸ்ஸில் இருந்து காற்றாய் லாட்டரி சீட்டுகளுடன் இறங்கின அந்த பையன் அழகேசன் இவரை பார்த்ததும் அவனாகவே ஓடி வந்தான். என்ன சார், இந்த ஆளு பிடிச்சு ஜெயில போட்டுட்டீங்களா? போட போறேன், சீக்கிரம். உன்னோட உதவி மறுபடியும் வேணும் தம்பி. இன்னைக்கு என்கிட்ட சொன்ன விவரம் எல்லாம் நினைவு இருக்குதுல்ல? இருக்குது சார். கோர்ட்ல சொல்லணுமா? ஆமா, அது இப்போ இல்லை. நோட்டீஸ் கொடுத்த 2 பேர்ல ஒருத்தன் செத்தவன், இன்னொருத்தன் கொன்னவன். அந்த கொலகாரன் தான் வெள்ளரி பிஞ்சு தின்னது, சரியா? ஆமா சார். அவன் தான் உன்கிட்ட லாட்டரி ஷீட் வாங்கினான், சரியா? ஆமா சார். எத்தனை சீட்டு? 2. என்ன சீட்டு? ராஜஸ்தான் சீட்டு தான் சார்.
இந்த 2 சீட்டுக்கும் எப்போ குலுக்கல்? நேத்து ரிசல்ட் வந்துருச்சு சார். அந்த ஆளு வாங்கின 2 சீட்ல ஒண்ணுக்கு ₹100 பிரைஸ் விழுந்திருக்கு. ரவிக்குமார் விழிகளை உயர்த்தினார். எப்படி தெரியும்? என்கிட்ட அடிக்கட்டை இருக்கே. அது சரி. அவன் வாங்கின சீட்டுக்குன்னு எப்படி நினைவு வரும்? அந்த புக்ல அது கடைசி 2 டிக்கெட்டு சார். அதனால நினைவு இருக்கு. எங்க பரிசு விழுந்த சீட்டோட நம்பர் சொல்லு பார்க்கலாம். நான் இன்னும் அடிக்கட்டைக்கான காசு வாங்கல சார். என்ன என்று டவுசர் பையுக்குள் கைவிட்டு எடுத்து புரட்டி காட்ட ரவிக்குமார் எண்ணெய் குறித்து கொண்டு அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். வேகமாக ஸ்டேஷனுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஹேமனியிடம் விவரங்கள் கூறினார். அதனால என்ன செய்யலாம்? உடனே சென்னைக்கு தகவல் தரணும் சார். ₹100 பரிசுங்கிறது சின்ன தொகை. அதனால எந்த லாட்டரி கடையில வேணும்னாலும் வாங்கிடலாம். சென்னையில தான் இருக்கான் கொலகாரன். சென்னையில உள்ள அத்தனை லாட்டரி கடைகளுக்கும் உடனடியா தகவல் தந்து அந்த சீட்டை கொடுத்து பணம் வாங்க யாரு வந்தாலும் பிடிச்சு வச்சுக்கிட்டு தகவல் தர சொல்லலாம் சார். ஜெயமணி உடனே தொலைபேசியை எடுத்தார். ரிசல்ட் நேத்து வந்திருக்கு ரவி. இது வரைக்கும் அவன் சீட்டை மாத்தாம இருக்கணுமே. நம்பலாம் சார். இதான் நம்ம கடைசி முயற்சி. மாட்டிடுவான்னு எதிர்பார்க்கிறேனா என்றார் ரவி உறுதியாக. பகுதி 20. படுக்கையில் குப்புற விழுந்து குலுங்கிக் கொண்டிருந்த விஜயாவின் அருகில் அமர்ந்து அவள் முதுகை தொட்டார் வரதராஜன். அவரை பார்த்து அவளின் அழுகை அதிகமாகியது. அழாதம்மா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அப்பா, இப்ப கூட என்னால நம்பவே முடியல. ஆனந்த் என்ன மனப்பூர்வமா விரும்பினாரு. இந்த இல்லற வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாங்க சேர்ந்து கனவு கண்டோம். கற்பனை பண்ணோம், விவாதிச்சோம். எனக்கும் அவருக்கும் எந்த கருத்து வேறுபாடுகளும் கிடையவே கிடையாதுப்பா. அவன்தான் வெளியில சொல்ல முடியாத காரணங்கள்னு சொல்லியிருக்கானேம்மா. அது என்ன? அவனை பார்த்து கேட்டாதான் தெரியும். தேடாதீங்க, கிடைக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். என்னம்மா பேசுற நீ? விடிஞ்சா கல்யாணம். எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாச்சு. கல்யாண மண்டபம் ஜகஜோதியா இருக்கு. ஊர் பூரா அழைப்பு அனுப்பியாச்சு. சிங்கப்பூர், சிலோன்ல இருந்து எல்லாம் வியாபார நண்பர்கள் வந்து தங்கியிருக்காங்க. இப்ப கல்யாணத்தை எப்படிம்மா நிறுத்த முடியும்? நிறுத்திதானப்பா ஆகணும். அவர் இல்லையே. இன்னும் அவனை பத்தி பேசினா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் விஜயா. கல்யாணத்துல விருப்பம் இல்லைனா அதை நேரடியா சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஓடி போய் தந்தி கொடுக்கறதா? சோலைய பத்தி இனிமே நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. அது எனக்கு பிடிக்கல. அவன் கையில கிடைச்சா கழுத்தை நெரிச்சிடுவேன். இதோ பாரு விஜயா, கண்ணை தொடச்சுக்கோ. நாளைக்கு கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ள கோபிதான். அவனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஆ, எதுவும் குறுக்க பேசாத. இனிமேயும் உன் வார்த்தைக்கு நான் மதிப்பு தர்றதா இல்ல. அப்படியும் மீறி எனக்கு அவமானத்தை தந்துட்டு நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனா என்னால அந்த அவமானத்தை தாங்க முடியாது. என் ரிவால்வர் முதன் முதலா உன் உயிரை என் உயிரை எடுக்கவே உபயோகப்படும். ஆமா, சொல்லிட்டேன் என்று விட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினார் வரதராஜன். வெளியே அவருக்காக காத்திருந்த கோபி, ஆமா சொல்றத கேளுங்க. விஜயா குழப்பத்துல இருக்கிற நிலையில நான் கோபி, நீ எதுவும் பேசக்கூடாது. நாளைக்கு மணமேடையில நீ உட்கார்ற, அவ கழுத்துல தாலி கட்டுற. இதுக்கு மறுத்தா நாளைக்கு அத்தனை பேர் முன்னிலையிலையும் நான் தற்கொலை பண்ணிக்குவேன். மணி, நீயாவது எடுத்து சொல்லுப்பா என்று நகர்ந்தார். மணி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து விட்டு புறப்பட்டு விட்டான். சாலையில் நடந்தான். அவன் நெற்றியோர நரம்புகள் புடைத்தன. இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை அவன். திருமணம் நின்னு போயிடும். விஜயா கவலையில இருப்பா. அந்த சமயம் அவளுக்கு ஆறுதலா பழகலாம். கொஞ்ச தினங்கள் கழிச்சு தன்னோட காதல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி அவளையும் விரும்ப வைக்கலாங்கிற தொலைநோக்கு திட்டத்துல ஏற்கனவே ஒரு குழப்பம் நிகழ்ந்திருக்கு. இப்போ 2வது குழப்பமா? வரதராஜன் உறுதியா இருக்காரு. விஜயாவை தற்கொலை மிரட்டல் மூலமா சம்மதிக்க வச்சிருவாரு. நாளைக்கு அதே மணமேடையில கோபிக்கும் அவளுக்கும் திருமணம் நடக்க போறது உறுதி. இந்த திருமணத்தை எப்படி நிறுத்தலாம்? கோபிய இன்னைக்கு இரவு என்னோட அறைக்கு எப்படியாவது வரவழைச்சு பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து மயக்கத்துல ஆழ்த்தி நாளைக்கு முகூர்த்த நேரம் முடியிற வரை அப்படியே வச்சிருந்தா கல்யாணம் தடைபடும். இது நிச்சயம். கோபி முறைப்பையங்கிறதால ஆனந்துக்கு பதிலா உடனே இவரை தேர்ந்தெடுத்தாரு வரதராஜன். இவனையும் காணோம்னா என்ன செய்வாரு? தீவிரமாக யோசித்தான் மணி. இதுல நான் நேரடியா தலையிடக்கூடாது. ஆபத்து. ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு 1/2 மணி நேரத்தில் அந்த குடிசையில் வீரப்பன் என்கிற ரவுடியிடம் பேசினான். வீரப்பன், நான் சொல்ற ஒரு நபரை கடத்திட்டு வந்து ஒரு நாள் முழுக்க உன் பொறுப்புல வச்சிருந்து அப்புறம் விட்டுடணும். என்ன கேக்குற? என்ன வேலைதான், 500 கொடு. இதெல்லாம் அட்வான்ஸா 100 கொடு. பணம் எடுத்துட்டு வரல. நீ காரியம் செஞ்சதும் 500 தந்துடுறேன். முன்பணம் வாங்காம நான் காரியத்துல இறங்க மாட்டேன் சார். மணி சட்டை பேண்ட் கைகளில் துளாவி வளர்ந்து அந்த லாட்டரி சீட்டை எடுத்தான். இந்தா, இந்த சீட்டுக்கு ₹100 பரிசு விழுந்திருக்கு. மாத்தணும்னு வச்சிருந்தேன். நீ மாத்தி வாங்கிக்கோ என்று கோபியின் விலாசம் அடையாளம் சொல்லிவிட்டு புறப்பட்டான் மணி. பகுதி 21. காலை 6 மணிக்கு எழும்பூர் ஸ்டேஷன் அருகில் ஒரு லாட்டரி கடையில் மாட்டிக்கொண்டான் வீரப்பன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று லாக்கப்பில் தள்ளி சந்திப்பட்டு ஸ்டேஷனுக்கு தகவல் தரப்பட்டது.
சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் விழுப்புரம் வந்து லாட்டரி சீட்டு பையன் அழகேசனை அழைத்து கொண்டு சென்னை வந்து ஸ்டேஷனுக்கு வந்த போது ராத்திரி மணி 11. அருப்பா இந்த ஆளு தானே என்றார் ரவிக்குமார். இவர் இல்லைங்க, வாக்கப்ப திறந்து விடுங்க. திறந்ததும் உள்ளே வந்து முறைப்பாய் நின்று கொண்டிருந்த வீரப்பனை அணுகி அவன் சட்டையை குத்தாக பிடித்தார். மரியாதையா சொல்லு, நீ மாத்த வந்த லாட்டரி சீட்டு உனக்கு எப்படி கிடைச்சது? இப்படி கிடைச்சா என்ன? இந்த லாட்டரி சீட்டை வித்தவன் இந்த பையன், அதை வாங்கினவனை ஒரு கொலை வழக்குல தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது, கொலையா? ஆமா, உண்மையை சொல்லிட்டா உன்னோட உடம்புக்கு நல்லது, இல்லைன்னா ரணம் ஆயிடும். சொல்லிடுறேன் சார். மணி தன்னை சந்தித்ததை, கோபி என்பவனை கடத்த சொன்னதை எல்லாம் விரிவாக சொன்னான் வீரப்பன். இந்த மணி எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும் சார். வா, எங்களோட இடத்த காட்டு. ஜீப்பில் அவனையும் 2 கான்ஸ்டபிள்களையும் அழைத்து கொண்டு பிரசைவாக்கம் வந்து மணி அறையின் வாசலில் நிறுத்தி இறங்கி கதவை தட்ட தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தான் மணி. அழகேசன் கத்தினான். நல்லா நினைவிருக்கு சார், இவனேதான் இவனேதான் சார். அவன் சொல்லி முடிப்பதற்குள் மணியின் கன்னத்தில் இடி இடித்தது. பொறி கலங்கி, சார் இது முறையில்லை, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? சொல்றேன் சார், உங்க நண்பன் ஆனந்த் எங்க? அவன் அவன் எங்கேயோ ஊரை விட்டு போயிட்டான். இதோ பாருங்க, தந்தி கொடுத்துருக்கான் என்று எடுத்துக்காட்ட வயிற்றில் குத்து வாங்கி அம்மா என்றான். ஏண்டா, செத்தவன் எப்படிடா தந்தி கொடுப்பான்? என்ன, செத்துட்டானா? அழகா கொலை செஞ்சுட்டு ஆச்சரியம் வேறையா உனக்கு? ஸ்டேஷன்ல போய் விவரமா பேசலாம். ஆனா கொலை செஞ்சனா? ஐயோ, இல்லவே இல்லை. சரிதான், வாடா என்று அவன் கழுத்தில் கை வைத்து வெளியே நடத்தினார் ரவிக்குமார். 10வது நிமிடம் ஸ்டேஷனில் இருந்தார்கள். சொல்லு, எதுக்காக கொலை செஞ்ச? நான் கொலை செய்யல. இலங்கை அறையில் உதடு கிழிந்தது. இப்ப சொல்லு. சத்தியமா நான் கொலை செய்யல சார். முழங்கால் அடி வயிற்றில் இறங்கி மடிந்து விழ வைத்தது. 1/2 மணி நேரம் சுவைத்து எடுத்த பின்னர் மணி திணறினார். சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்று ஆரம்பித்தான். விஜயாவை நேசித்ததை, அவள் ஆனந்தை நேசித்தது, பொறுக்காமல் இவனை கொலை செய்ய தீர்மானித்து காமத்து கோவிலுக்கு அழைத்து சென்றது என்று எல்லாம் சொல்லி, சார், கொலை செய்யற நோக்கத்துல தான் நான் அழைச்சிட்டு போனேன். ஆனா கொலைய நான் செய்யல. கோவிலுக்கு போயிட்டு பக்கத்துல இருந்த அந்த கிணத்தடியில தனியா நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். வெள்ள கோயில் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அங்க கால் கழுவினப்போ மறந்துட்டு செருப்பு போட்டுட்டேன். அதை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக ஆனந்த தனியா விட்டுட்டு நான் மட்டும் போனேன். நல்ல இருட்டு. தடவி தடவி தான் தேட வேண்டி இருந்துச்சு. திரும்ப 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. திரும்பி வந்தப்போ கிணத்தடியில ஆனந்த காணோம். பக்கத்துல ஒரு ஆள் எனக்கு முதுகு காட்டிக்கிட்டு ஓடுனான். எனக்கு புரியல. வந்து குனிஞ்சு பார்த்தேன். கிணத்துக்குள்ள பெரிய பெரிய அலை அலையா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனந்த் உடம்பு உள்ள இறங்குறத என்னால லேசா பார்க்க முடிஞ்சுது. ஓடிப்போன ஆளை கொஞ்சம் துரத்துனேன். கண்டுபிடிக்க முடியல. நானே கொலை செய்ய நினைக்க வேற எவனோ கொலை செஞ்சுட்டான். அந்த கிராமத்துல வழிப்பறி அதிகம். ஆனந்த் செயின் போட்டிருந்தான். அதுக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம்னு நினைச்சு சந்தோஷமா நான் உடனே ராத்திரியில புறப்பட்டு லாரி ஏறி விழுப்புரம் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். அவனோட உடைகள் பெட்டி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொன்னேன். தந்தி நானே கொடுத்துக்கிட்டதுதான். எல்லாத்தையும் ஒத்துக்கிற, ஆனா கொலையை மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, கொலையே நான் செய்யல சார். வீரப்பனை எதுக்கு பிடிச்ச? நாளைக்கு நடக்கிற விஜயாவோட கல்யாணத்தை நிறுத்தத்தான். என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏதோ அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில இப்படி தப்புதல் செஞ்சுட்டேன். ரவிக்குமார் மேலும் நிறைய விவரங்கள் அவனை விசாரித்து விட்டு விஜயாவின் விலாசம் விசாரித்து கொண்டு முதலில் வீட்டிற்கு செல்ல, அங்கு விஜயாவின் பாட்டி மட்டும் இருந்து எல்லோரும் மண்டபத்துல இருக்காங்க என்றதும் கல்யாண மண்டபத்துக்கு வந்த போது மணி 1:30 நெருங்கி கொண்டிருந்தது. முன்புறம் பந்தலுக்கு தோரணங்களும் வேஷ்டிகளும் கட்டி கொண்டிருந்தார்கள். முன்புற பந்தலுக்கு தோரணங்களும் வேஷ்டிகளும் கட்டி கொண்டிருக்க 2 பெரிய வாழை மரங்களை முகப்பில் கட்டி கொண்டிருந்தார்கள். உள்ளே காலின் ஒரு மூலையில் 10 பேர் உட்கார்ந்து தாம்பூல பையில் ஆப்பிள் வெற்றிலை பாக்கு போட்டிக் கொண்டிருக்க, வரதராஜன் யாரு என்றார் ரவிக்குமார். போலீஸ் உடையை பார்த்ததும் கோபி எழுந்து வந்து, என்ன சார் என்றான். நீங்க யாரு? என் பேரு கோபாலகிருஷ்ணன். மாமா சமையல் கட்டுல இருக்காரு. ட்ரீட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார்? வாங்க சொல்றேன். விஜயா எங்க? இப்பதான் தூங்க போச்சு. கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், அவங்கள எழுப்ப வேணாம். சமையல் செக்ஷனில் இவர்கள் நுழைய ஒரு ஜாங்கிரியை பிட்டு வாயில் போட்டுக் கொண்டிருந்த வரதராஜன் இவர்களை அணுகி, என்ன என்றார். மிஸ்டர் ஆனந்த் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரை கொலை செஞ்சதா அவர் நண்பன் மணியை கைது செய்ய போனோம். அவர் இன்னும் கொலையை ஒத்துக்கல. அவரை காணோம்னு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதனால விஷயத்த சொல்ல வந்தேன். சாவி மணியா? காணோம்னு நம்மளை நம்ப வச்சு இப்படி ஒரு காரியத்தை எதுக்காக செஞ்சான்? ரவி விளக்கினார். சார், என் மகளை பொறுத்த வரைக்கும் அவனை காணலைன்னு நம்புறா. என்னோட வற்புறுத்தலினால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. இப்போ
இப்போ இந்த கொலை விஷயம் தெரிய வந்தா அவ மனசு சஞ்சலப்படும். மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுவா. அவளுக்கு நாங்க தெரியப்படுத்த விரும்பல. அது உங்க இஷ்டம். அவள் சொன்னதுக்கு நன்றி. கோபி, ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வா. காலையில முடிஞ்சா வாங்க. ஒரு கொலை, ஒரு உயிர் போறது கஷ்டமான விஷயம்தான். ஆனா கோபி தான் எனக்கு மருமகனா வரணும்னு இருக்கு. என் விருப்பப்படியே என்றார் வரதராஜன். கோபி ஒரு கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து ரவிக்குமாரிடம் தந்தான். சரி, நான் புறப்படுறேன் சார். நல்லது. கோபி, மணி என்னாச்சு? கோபி தன் கையில் வாட்ச் இல்லாத கையை பார்த்து சிரிக்க, வாட்ச் தான் தொலைச்சிட்டேன்னு சொன்னியே, மணி என்ன சார்? ரவி நின்று நேரம் சொல்லிவிட்டு திரும்பி வந்து காத்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டு மறுபடியும் ஸ்டேஷன் வந்தார். என்ன, கொலைய ஒத்துக்கிறானா இவன்? அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். திடீரென்று வரதராஜன் வாட்சை தான் தொலைச்சிட்டேன்னு சொன்னியே என்று கோபியிடம் சொன்னது. கோபி தன் வாட்ச் இல்லாத கையை பார்த்து கொண்டதும் நினைவுக்கு வர, கிணற்றிலிருந்து ஒரு வாட்ச் எடுக்கப்பட்டதும் நினைவுக்கு வர, ஒருவேளை உடனே அங்கிருந்த இன்ஸ்பெக்டரை அணுகினார். சார், எனக்கு ஒரு உதவி வேணும். இந்த கல்யாண பத்திரிக்கையில ரேகை இருக்கு. ஆயுதம் கத்தியில எடுக்கப்பட்ட ரேகை காகிதம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ உடனே லேபரேட்டரிக்கு ஒருத்தர் அனுப்பி கத்தியில கிடைச்ச ரேகை இந்த பத்திரிக்கையில பதிஞ்ச ரேகையோட பொருந்துதான்னு பார்த்துட்டு நேரா மண்டபத்துக்கு வர சொல்லுங்க என்றார். சரி சார். ரவிக்குமார் தான் கொண்டு வந்த சூட்கேஸில் இருந்து வாட்சை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மறுபடியும் டாக்ஸியை பிடித்து மண்டபத்துக்கு வந்தார். என்ன சார் என்றான் கோபி. உங்க மாமாவை பார்க்கணும் மறுபடியும். மாடியில 2வது ரூம்ல படுத்திருக்காரு. வாங்க போகலாம். நான் பாத்துக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. ரவி மேலே வந்து கதவை தட்டி வரதராஜனை எழுப்பி உள்ளே வந்து, உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். உங்க மருமகன் தொலைச்ச வாட்ச் இதுவான்னு பாருங்க என்று காட்ட, அவர், அட ஆமா, இதுதான். எங்க கிடைச்சது? அவன் ஜவுளி கடையில தொலைச்சதா சொன்னான். அப்படியா? கூப்பிடுங்க அவரை. அழைக்கப்பட்டு மாடிக்கு வந்து, என்ன சார் என்றான் கோபி. இந்தாங்க நீங்க தொலைச்ச வாட்ச். வச்சுக்கோங்க, கட்டிக்கோங்க. கோபி அதிர்ந்தான். விரல்கள் லேசாய் நடுங்கின. இது இது எங்க கிடைச்சதுன்னு கேக்குறீங்களா? திருப்பூர் தெரியுமா? விழுப்புரம் பக்கத்துல. அங்க எல்லக்காத்தான் கோவில் பக்கத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருந்து எடுத்தேன். அங்க எப்படி போச்சு மிஸ்டர் கோபி? இது ஏன் வாட்ச் இல்ல. இதை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம். வாசலில் பைக் சத்தம் கேக்குது. இது உங்க வாட்ச் தான்னு தகவல் சொல்ல ஆள் வந்திருக்காரு. பார்த்துட்டு வந்துடுறேன் என்று இறங்கி வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டரை எதிர்கொண்டு பேசிவிட்டு மேலே வந்தார். இங்கேயே சொல்றீங்களா, ஸ்டேஷனுக்கு வந்து சொல்றீங்களா? எத? ஆனந்த ஏன் கொலை செஞ்சேங்கிறத. என்னது என்றார் வரதராஜன். ஆமா சார், உங்க மருமகன் ஆனந்த திருப்பூர்ல வச்சு கல்ல கட்டி கிணத்துல தள்ளி விட்டாரு. அதுக்கு ஆதாரம் எடுத்தாச்சு. கைரேகைகள் ஒத்து போகுது. இப்போ வேண்டிய பதில் ஏன் என்கிற கேள்விக்குதான். மறுத்து திமிரி உதை வாங்கி பிறகு சொன்னான். விஜயாவை நான் சின்ன வயசுல இருந்து என் மனைவின்னு மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். நடுவுல ஆனந்த் நுழைஞ்சிட்டான். எனக்கு அது பிடிக்கல. காதலை ஆதரிக்கிற மாதிரி நடிச்சு ஆனந்த கொலை செய்ய தீர்மானிச்சு ஆனந்த் ரூமுக்கு போனப்போ செயல்பட்டேன். கத்திய சுருகிட்டு கைத்தால கல்ல கட்டி அவனையும் கட்டி உள்ள தள்ளிவிட்டு ஓடி வந்து கார்ல புறப்பட்டு வந்துட்டேன். கிணத்துக்குள்ள தள்ளினப்போ என் வாட்ச் கரண்டு உள்ள விழுந்துருச்சு. மணி வந்து ஆனந்த் காணோம்னு சொன்னதும் தந்தி வந்ததா சொன்னதும் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அப்புறம்தான் மணியும் அவனை கொலை பண்ணத்தான் அங்க அழைச்சிட்டு போயிருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன் என்று நிமிர்ந்த கோபி சத்தத்தில் அடுத்த அறையில் விழித்துக் கொண்டு எழுந்து வந்து நின்று அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த விஜயாவை பார்த்து கண்ணீர் விட்டான். விஜயா, உனக்காக தான் இந்த கொலையை செஞ்சேன். என்னை வெறுத்துறாத. நீ காதலை புறக்கணிச்சிடாத. நான் வெளியில வர்ற வரைக்கும் காத்திருப்பியா என்று கதற அவள் மௌனமாக வெறித்தபடி நின்றாள். மற்றும் இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். நீங்க யாரெல்லாம் ஆரம்பத்திலேயே மணி இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.